பிளாக் 2ல யூனிட் 3 பார்க்கலாம். மூட் டிஸார்டர்ஸ். ஸோ மூட் டிஸார்டர்னா என்ன அப்டின்னா, இட் இஸ் அ மென்டல் ஹெல்த் கண்டிஷன். ஒரு பெர்சனோட எமோஷனல் ஸ்டேட்ட அஃபெக்ட் பண்ற அந்த கண்டிஷன் பேர் தான் மூட் டிஸார்டர்ன்றாங்க. ஸோ அந்த பெர்சன் வந்து ஹி மைட் அண்டர்கோ எக்ஸ்ட்ரீம் ஹேப்பினஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ் இல்ல 2மே இருக்கிற மாரி இருக்கிற ஸ்டேட் தான் மூட் டிஸார்டர். மூட் ஸ்விங்ஸ் ஆர் மூட் சேஞ்சஸ் வந்து இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரிஒன். பட் அத எப்ப வந்து நம்ம மூட் டிஸார்டர் அப்டின்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம்னா, இஃப் தட் பர்ட்டிகுலர் சிம்ப்டம் ஒரு நெறைய வீக்ஸுக்கோ ஆர் ஈவன் மோர் தென் வீக்ஸ், மந்த், 2 மந்த்ஸ் அப்படின்ற மாரி நெறைய நாளுக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹேப்பினஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ் அப்படின்றத ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் வென் இட் இன்டரப்ட்ஸ் their டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அத அஃபெக்ட் பண்ணுது. அவங்களோட வொர்க் பிளேஸ்லயோ, இல்ல ஸ்கூல்லயோ அதுலயும் அதுல ரிஃப்ளெக்ட் ஆவுது. அவங்களோட பிஹேவியர்ல எல்லாம் மாற்றங்கள் தெரியுது அப்படின்னா, ஸோ அத வந்து நம்ம அந்த எமோஷனல் ஸ்டேட்ட வந்து மூட் டிஸார்டர் அப்படின்னு சொல்றோம். காமனா நம்ம என்னென்ன டைப்ஸ் மூட் டிஸார்டர்ல சொல்லுவாங்கன்னா, டிப்ரஷன் அண்ட் பைபோலார் டிஸார்டர். ஸோ டைப்ஸ் ஆஃப் மூட் டிஸார்டர்ன்ற டாபிக்ல என்ன சொல்லியிருக்காங்க, 2 மெயின் குரூப் யூனிபோலார் டிப்ரசிவ் டிஸார்டர், பைபோலார் அண்ட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ். யூனிபோலார் டிப்ரசிவ் டிஸார்டர்ல வந்து மெயினா வந்து டிப்ரசிவ் மோட், சேட்னஸ், எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ் அதிகமா ஃபேஸ் பண்ற அந்த கேட்டகரிய வந்து யூனிபோலார் டிப்ரசிவ் டிஸார்டர்ன்னு சொல்றாங்க. பைபோலார்ல என்னன்னா, the person experiences both maniac and depressive எக்ஸ்ட்ரீம் ஹைப்பர் ஆக்டிவாவும் இருக்கிறாங்க. அண்ட் டிப்ரசிவ் எபிசோட்ஸ் 2மே ஒருத்தருக்கு ஏற்பட்டுச்சு அப்டின்னா, அத வந்து பைபோலார் டிஸார்டர்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த டிப்ரசிவ் எபிசோட் அப்படின்றது மெயினா மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டர்ன்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி த பெர்சன் வந்து ஃபீல்ஸ் டிப்ரஸ்டு. ஏற்கனவே ஒரு புடிச்சு பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருது. அண்ட் இட் ஹேப்பன்ஸ் மினிமம் ஒரு 2 வீக்ஸ்க்காவது இந்த மாரி கன்டினியூஸா இஃப் த பெர்சன் இஸ் ஃபீலிங் தட் வே அப்படின்னா, வி கேன் சே அவங்க வந்து டிப்ரஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு. வேற என்ன சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, ஸ்லீப் சைக்கிள் சேஞ்ச் ஆகும். பசிக்கிறது ஒண்ணு அதிகமா சாப்பிடுவாங்க. இல்லன்னா பசிக்கவே செய்யாது. அண்ட் ஃபீலிங் ஆஃப் வொர்த்லெஸ்னஸ் இருக்கும். அண்ட் ஒரு விஷயத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. லோ எனர்ஜியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிப்ரசிவ் எபிசோடோட சிம்ப்டம்ஸ். மேனியாக் எபிசோட் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அவங்க எப்பவுமே அவங்களோட மூட் வந்து எலிவேட்டடா இருக்கும். அம் அதே இது அவங்க நெனைக்கிறது நடக்கல அப்டின்றப்போ, அவங்க ஒரு இரிட்டபிளா இருப்பாங்க. அண்ட் அது வந்து அக்ரசிவா வேற விதமா வெளில வரும். அந்த கோவத்த வேற விதமா மத்தவங்க கிட்ட காமிக்கிறது. அவங்களோட பிளான் படி நடக்கல அப்டின்னா. ஸோ இந்த மாதிரி மேனியா டயக்னோஸ் பண்ணோம் அப்டின்னா, மேனியா அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மூட் இந்த பர்ட்டிகுலர் பிஹேவியர் வந்து மினிமம் 1 வீக்குக்கு அவங்க இருக்கா? ஆர் ஈவன் அடிஷனல் சிம்ப்டம்ஸ் ஏதாவது அவங்க கிட்ட தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து மேனியா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். வேற என்னென்ன சிம்ப்டம்ஸ் அடிஷன் டூ திஸ் எலிவேட்டட் மூட் அண்ட் இரிட்டபிலிட்டி வேற என்னென்ன சிம்ப்டம்ஸ் மேனியாக் எபிசோட்ல இருக்கும் அப்படின்னா, இன்கிரீஸ்ட் கோல் டைரக்டட் ஆக்டிவிட்டி. அந்த கோல் நோக்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா அத நோக்கி அதுக்கான முயற்சிகள வந்து ரொம்ப முன்ன போட்ட எஃபர்ட்ட விட அதிகமா அத நோக்கி போறது. அந்த மாரி ஆக்டிவிட்டி திடீர்னு அந்த மாற்றம் அவங்க கிட்ட ஏற்படும். அந்த இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் எஸ்டீம் அவங்க மட்டும் தான் பெஸ்ட்டு. அவங்க சொல்றது தான் கரெக்ட்டு அப்டின்ற மாரி ஒரு எண்ணம் இருக்கும். ரேசிங் தாட்ஸ் ஒரு ஐடியாஸ் மாத்தி மாத்தி யோசிப்பாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஒரு இதா யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு இதுக்கு போறது. அது மாரி ஒரு இது ஃபிக்ஸட் இல்லாம ரொம்ப எலிவேட்டட் மூடா இருக்கும் அவங்களோடது. அண்ட் தூங்குற டிக்ரீஸ் நீட் ஃபார் ஸ்லீப் அந்த சேஞ்சஸ் ஏற்படுங்களா? அண்ட் சைக்கோமோட்டர் அஜிடேஷன் இது எல்லாமே வந்து மேனியாக் எபிசோட்ல நடக்கும். ஹைப்போமேனியாக் எபிசோடுன்றது என்னன்னா, இதுவும் மேனியா தான். பட் இட் இஸ் அ மைல்டர் ஃபார்ம் ஆஃப் மேனியா. அவங்களோட அந்த எலிவேட்டட் மூட் வந்து இட் ஹேப்பன்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 4 டேஸ். ஒரு மேனியாக் எபிசோடோட சிம்ப்டம்ஸ் மாரியே தான் இருக்கும். பட் இட் இஸ் இன் த மைல்டர் ஃபார்ம். அம் இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் எஸ்டீம், டிக்ரீஸ் நீட் ஃபார் ஸ்லீப், பிரஷர்டு ஸ்பீச் எல்லாமே இருக்கும். ஆனா வந்து அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ வந்து மேனியாக் எபிசோட்ல நடக்கிற மாரி நெறைய அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட் இன் ஹைப்போமேனிக் ஸ்டேட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து தி பிரெவலன்ஸ் ஆஃப் மூட் டிஸார்டர்ஸ் அதாவது ஃபேக்ட்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு ஃபார் த மூட் டிஸார்டர்ஸ் அப்படின்றது தான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டர் இப்பதான் நம்ம பார்த்தோம். ஆல்சோ நோன் அஸ் யூனிபோலார் மேஜர் டிப்ரஷன். ஸோ இதுல வந்து தெர் இஸ் அ சிவியர் பேட்டர்ன் ஆஃப் டிப்ரஷன். இந்த டிப்ரஷன் வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி காஸ்ட் பை த மெடிகேஷன் மெடிக்கல் கண்டிஷன்னாலயோ இல்ல அவங்க எடுத்துக்கிற மெடிசின்ஸ்னாலோ ஏற்பட டிப்ரஷனை வந்து மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டருக்கு கீழே கொண்டு வர மாட்டோம். பட் திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் த அதர் சிம்டம்ஸ். மெடிக்கல் கண்டிஷன் அண்ட் ட்ரக்ஸ் போக, வேற சிம்ப்டம்ஸ்னால இஃப் த பெர்சன் இஸ் டிப்ரெஸ்ட் அப்டின்னா, நம்ம வந்து இது மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டரா இருக்கலாம் அப்டின்னு கெஸ் பண்ணலாம். அந்த மாரி என்னென்ன சிம்ப்டம்ஸ் பார்த்தோம்னா, அந்த சிம்ப்டம்ஸ் இட் ஹேஸ் டூ பி தேர் மினிமம் ஆஃப் 2 வீக்ஸ் அண்ட் மோர் அப்படி இருக்கணும். இந்த மாரி சிம்ப்டம்ஸ் எல்லா சிம்ப்டம்ஸும் இருக்குன்னு சொல்ல முடியாது. வென் மோஸ்ட் ஆஃப் த சிம்ப்டம்ஸ் ஆர் மேட்ச்ட், தென் வி கேன் திங்க் ஆஃப் திஸ் மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டர். என்னன்னா டிப்ரெஸ்ட் மூட் மோஸ்ட் ஆஃப் த டே. தினமுமே அவங்களுக்கு டிப்ரெஸ்டடா தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட்டா பண்ண வேலைகள் வந்து இப்ப அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சிக்னிஃபிகன்ட் வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின். அப்புறம் அப்பைடைட் சேஞ்சஸ் பசிக்கும் ஒருத்தருக்கு சில பேருக்கு ரொம்ப அதிகமா பசிக்கும். சில பேருக்கு பசிக்கவே செய்யாது. அண்ட் இன்சோம்னியா ஆர் ஹைப்பர்சோம்னியா அதான் அந்த நீட் ஃபார் ஸ்லீப். ஒண்ணு அதிகமா தூங்குறது, தூங்கிக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்னு வந்து தூங்காம இருக்கிறது. இந்த மாரி சேஞ்சஸ் நடக்கும். சைக்கோமோட்டர் அஜிடேஷன்.
ஒரு வேலை வந்து ரொம்ப வேகமா பண்றது. ஆர் ரிட்டார்டேஷன்றப்போ வந்து ஆக்ஷன் ஆஃப் டிலேயிங் எல்லாத்துலயுமே வந்து ஸ்லோ ப்ராக்ரஸா இருக்கிறது. ஸோ அது வந்து டிப்ரெஸ்ட்டா இருக்கவங்களுக்கு அந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கும். ஃபெட்டிக் ஆர் லாஸ் ஆஃப் எனர்ஜி எப்பவுமே டயர்டா ஃபீல் பண்றது. ஃபீலிங் ஆஃப் வொர்த்லெஸ்னஸ் ஆர் கில்ட்டா ஃபீல் பண்றது. அவங்களோட எபிலிட்டி டூ திங்க் ஆர் கான்சன்ட்ரேட் அது ரெட்யூஸ் ஆகுது. சூசைட் தாட்ஸ் ஆஃப் டெத், சூசைட் அட்டெம்ப்ட் பண்றது. ஆர் தே வில் பிளான் ஃபார் ஸ்பெசிஃபிக் சூசைட் அட்டெம்ப்ட் அந்த மாரிலாம் பண்றாங்க அப்டின்னா, இட் இஸ் அ சைன் ஆஃப் மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டர். ஸோ இந்த ஸ்பெசிஃபையர்ஸ் என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபையர்ஸ் இந்த மேஜர் டிப்ரசிவ் எபிசோட் இருக்கும் அப்டின்னா, மெலன்க்ளோயிக் ஃபீச்சர்ஸ் அது எப்படி அ அத வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்டின்னா, ஏர்லி மார்னிங் அவேக்கனிங் எப்பவுமே ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிடுறது. எந்திரிக்கும்போதே டிப்ரெஸ்ட்டா ஃபீல் பண்றது. எய்தர் ரிட்டார்டேஷன் ஸ்லோ இன் தியர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரொம்ப வேகமா பண்றது. லாஸ் ஆஃப் அப்பைடைட் ஆர் வெயிட், கில்ட்டியா ஃபீல் பண்றது. ம் டிப்ரெஸ்ட் மூட்லயே இருக்கிறது வந்து மெலன்க்ளோயிக் ஃபீச்சர்ஸ். அதே சைக்கோடிக் ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டோம்னா, டெலூஷன்ஸ் ஆர் ஹாலுசினேஷன் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாரி யோசிக்கிறது. அண்ட் ஃபீலிங் ஆஃப் வொர்த்லெஸ்னஸ் அதெல்லாம் வந்து சைக்கோடிக் ஃபீச்சர்ஸ்ல வரும். ஏடிபிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வந்து மூட் ரியாக்டிவிட்டி பிரைட்டன்ஸ் டூ பாசிட்டிவ் ஈவென்ட்ஸ். வேற என்னென்ன அப்படின்னா, வெயிட் கெயின் ஆர் இன்கிரீஸ் இன் அப்படைட், ஹைப்பர்சோம்னியா, எக்ஸசிவ் ஸ்லீப், திடீர்னு அ ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ்லாம் ஹெவியா ஃபீல் பண்றது, பாராலிசிஸ் மாதிரி. அண்ட் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். நம்மள ரிஜெக்ட் பண்றாங்களோ, இவங்க நம்ம இப்படி நம்மள கன்சிடர் பண்ண மாட்றாங்க. நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கலையோ அப்படின்ற மாரி எண்ணங்கள்லாம் சாதாரணமா நடந்துக்கிறதே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி யோசிக்கிறது. இதெல்லாம் ஏடிபிக்கல் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் கேட்டடோனிக் ஃபீச்சர்ஸ் அது பார்த்தோம்னா, சைக்கோமோட்டர் சிம்ப்டம்ஸ். ஒண்ணு ஒரு இம்மோபிலிட்டி இருக்கும். ஒரு விஷயங்கள வந்து எடுத்து பண்ணாம அது ஸ்லோவர் ப்ராக்ரஸோ இல்ல பண்ணாமலே விடுறது அந்த மாரி இருக்கும். ஆர் எக்ஸ்டென்சிவாவும் இருக்கும் சைக்கோமோட்டர் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டாடோனிக் ஃபீச்சர்ஸ். அப்புறம் சீசனல் பேட்டர்ன் எடுத்துட்டோம்னா, சில இப்ப வின்டர் சீசன்ல மட்டும் இந்த மாரி டிப்ரெஸ்ட்டா ஃபீல் பண்றது அண்ட் இட் ரிப்பீட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அந்த மாரி இருக்கும். ஒன்லி டூரிங் த வின்டர் சீசன் தே ஃபால் இன்டூ டிப்ரஷன். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து தெரிய வந்துச்சுன்னா சீசனல் பேட்டர்ன். அடுத்த கேட்டகரி வந்து டிஸ்டைமிக் டிஸார்டர். பெர்சிஸ்டென்ட் டிப்ரசிவ் டிஸார்டர்ன்றது இட் இஸ் ஆல்சோ மூட் டிஸார்டர் வெரி சிமிலர் டூ மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டர். பட் இட் ஹாஸ் லெஸ்ஸர் எஃபெக்ட்ஸ் தென் மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டர் அண்ட் லாங் லாஸ்டிங்காவும் இருக்குது. லாங் லாஸ்டிங்கா இருந்தா கூட மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டர் அளவுக்கு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ இம்பாக்ட் பண்ணாது. பட் இதுவும் டிப்ரஷன் ஸ்டேட் தான். பட் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். பட் லெஸ் டிசேபிளிங் தென் மேஜர் டிப்ரசிவ் டிஸார்டர். ஸோ இதுக்கு என்னென்ன டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, இதுலயும் டிப்ரெஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டே. நெக்ஸ்ட் வந்து இதுலயுமே வந்து புவர் அப்பிடைட், இன்சோம்னியா, ஹைப்பர்சோம்னியா, லோ எனர்ஜி ஆர் ஃபட்டிக் இருக்கும். லோ செல்ஃப் எஸ்டீம், புவர் கான்சன்ட்ரேஷன், ஃபீலிங் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் இதெல்லாம் வந்து சிம்ப்டம்ஸா இருக்கும். அண்ட் டியூரிங் த 2 இயர் பீரியட் வந்து 2 மந்த்ஸ்க்கு மட்டும் சிம்ப்டம்ஸ் இருக்காது அப்டின்லாம் சொல்லவே முடியாது. அம் இது வந்து எப்போதுமே இந்த சிம்ப்டம்ஸ் வந்து அவங்க கூடவே இருக்குது. அண்ட் நோ ஹிஸ்டரி ஆஃப் மேனியாக் ஆர் ஹைப்போமேனியாக் எபிசோட் அப்டின்னா அது வந்து பெர்சிஸ்டென்ட் டிப்ரசிவ் டிஸார்டர் அப்டின்னு கேட்டகரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் வியூ இந்த மாரி என்னென்ன ரீசன்ஸ்னால பயாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி அவங்கள டிப்ரஷன் போறாங்க? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அண்டர் தட் அப்டின்னு பார்க்கும்போது, ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இதுல வந்து நெறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தாங்க. ஃபேமிலி லெவல்ல ட்வின்ஸ்க்கு, அடாப்ஷன் அண்ட் மாலிகுலர் பயாலஜில என்னென்ன சேஞ்சஸ்னால பீப்பிள் ஆர் கெட்டிங் இன்டூ டிப்ரஷன் அப்டின்ற ரிசர்ச்க்கு அப்புறமா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஃபேமிலி பெடிகிரி ஸ்டடீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தருக்கு டிப்ரஷன் இருக்கு அப்டின்னா, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து 20% ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து தேர் இஸ் அ சான்ஸ் தே கேன் ஆல்சோ கெட் இன்டூ டிப்ரஷன் அப்படின்னு வந்து ரிசர்ச் மூலமா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடாப்ஷன் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்க டிப்ரஷன்ல இருந்தாங்க அப்படின்னா, ஈவன் தோ சில்ட்ரன் அடாப்ட் ஆன பிறகு இருக்கிற ஃபேமிலி வந்து ஈவன் தோ தே ரைஸ் த சில்ட்ரன் இன் குட் ஸ்டேட் சின்ஸ் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ்க்கு சிவியர் டிப்ரஷன்ல இருந்தாங்க அப்படின்னா, இந்த அடாப்டட் சைல்டுக்கும் அந்த சான்சஸ் ரிஸ்க் இஸ் ஹையர் அப்படின்னு சொல்றாங்க. ட்வின் ஸ்டடீஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு வந்து ஒருத்தருக்கு டிப்ரஷன் இருந்துச்சுன்னா, தட் இஸ் 46% சான்ஸ் இருக்கா இன்னொரு ட்வின்க்கு வந்து டிப்ரஷன் வரதுக்கு. கம்பேர்ட் டூ ஃப்ரட்டர்னல் ட்வின்ஸ். ஃப்ரட்டர்னல் ட்வின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 20% சான்ஸ் இருக்கு. வேறஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு வந்து 46% சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மாலிகுலர் பயாலஜி ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, தி ஜீன்ஸ் ஆர் ரிலேட்டட் டூ த டிப்ரஷன். சில குரோமோசோம்ஸ்னால அ என்னென்ன குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா, 1, 4, 9, 10, 11, 12, 13, 14, 17, 18, 20, 21, 22 அண்ட் எக்ஸ் குரோமோசோம்ஸ் தே ஆர் லிங்க்ட் டூ டிப்ரஷன். அதுல இருக்கிற ஜீன்ஸ்னால வந்து டிப்ரஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பயோகெமிக்கல் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட லோ ஆக்டிவிட்டினால
டிப்ரஷனுக்கு வந்து தேர் இஸ் அ ஹை சான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நோ ரிஃபைன்ட் ஃப்ரெண்ட் அண்ட் செரோட்டோனின் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து இட் இஸ் ஸ்ட்ராங்லி ரிலேட்டட் டு யூனிபோலார் டிப்ரஷன். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட அப்நார்மல் ஆக்டிவிட்டி வந்து இட் இஸ் லிங்க் டு டிப்ரஷன் அண்ட் பேனிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சர்டன் ட்ரக்ஸ் ரிசர்ஃபைன் ரிசர்பைன் அப்படின்ற ட்ரக் வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் பிளட் பிரஷர். பட் அந்த ட்ரக்கோட அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட் வந்து இட் காசஸ் டிப்ரெஷன். அண்ட் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து இட் இன்ஃப்ளூயன்சஸ் மூட், அப்பிடைட் அண்ட் ஸ்லீப் ரெகுலேஷன். ஸோ அதோட ஆக்டிவிட்டி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பிரெயின் அனாட்டமி அண்ட் பிரெயின் சர்க்கியூட்ஸ். சில பார்ட்ஸ் இந்த பிரெயின் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிப்ரெஷன். ஸோ பிகாஸ் சர்டன் பார்ட்ஸ் இந்த பிரெயின் வந்து தே ஆர் ரிலேட்டட் டு அவர் மூட் அண்ட் எமோஷன் ரெகுலேஷன் அதெல்லாம் வந்து சில பார்ட்ஸ் இந்த பிரெயினை ரெஸ்பான்சிபிள்ன்றனால அதில் நடக்கிற மாற்றங்கள்னால டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம் அப்நார்மல் ஃபங்க்ஷனிங் இன் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின்னால டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் ஆர் த பார்ட்ஸ் தட் கரஸ்பாண்ட்ஸ் டு டிப்ரெஷன் பார்த்தோம்னா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், ஹிப்போகேம்பஸ், அமிக்டாலா அண்ட் பிராட்மேன் ஏரியா 25. தீஸ் ஆர் த பார்ட்ஸ் விச் கரஸ்பாண்ட்ஸ் டு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி இந்த பார்ட்ஸ்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றாங்கன்னா த்ரூ பிஇடி ஸ்கேன் அண்ட் எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் மூலமா பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு டிப்ரெஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு நம்ம ஸ்கேன் பண்றப்போ அவங்களுக்குரிய பிளட் ஃப்ளோ வந்து ஏரியாஸ் அது டிஃபர் ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் கம்பேரிசன் இது வந்து இந்த பார்ட்ஸ்லாம் வந்து டிப்ரெஷனுக்கு வாய்ப்பு இருக்குது இதுல இருக்கிற அப்நார்மல் ஃபங்க்ஷனால அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து இட் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளானிங், டெசிஷன் மேக்கிங், எமோஷன் ரெகுலேஷன். இதுக்கெல்லாம் கரஸ்பாண்டிங் ஏரியா வந்து இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். ஸோ இந்த டிப்ரெஷன் இருக்கும் போது இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ல இருக்கிற ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா இட் கேன் பி அப்நார்மலி லோ ஆர் ஹை அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ த பிளட் ஃப்ளோ அண்ட் ஆக்டிவிட்டி வந்து இட் இஸ் ஆக்சுவலி லெஸ் இன் டிப்ரெஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹிப்போ கேம்பஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிப்போ கேம்பஸ் வந்து இட் கரஸ்பாண்ட்ஸ் டு மெமரி அண்ட் எமோஷனல் ரெஸ்பான்சஸ். ஸோ டிப்ரெஸ்டா இருக்கிற பீப்புளுக்கு வந்து இந்த ஹிப்போ கேம்பஸோட சைஸ் வந்து ஸ்மாலரா இருக்குது. ஸோ லாங் டேர்ம் டிப்ரெஷன் வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் லோயர் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ நியூரான்ஸ் இந்த ஹிப்போ கேம்பஸ். ஸோ அதனால தான் வந்து டிப்ரெஸ்ஸா இருக்கவங்களுக்கு மெமரி இம்பேக்ட்லாம் ஏற்படுது. நெக்ஸ்ட் அமிக்டாலா எடுத்துட்டோம்னா இட் இஸ் ஆக்சுவலி ஹேண்டில்ஸ் ஃபியர், எமோஷன், நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸோட பெர்செப்ஷன் அது எல்லாமே வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் பார்ட் அமிக்டாலான்றது. ஸோ டிப்ரெஷன் இருக்கிற பீப்புளுக்கு வந்து தே ஷோ கிரேட்டர் ஆக்டிவிட்டி இந்த அமிக்டாலா. ஸோ நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் கரஸ்பாண்டிங் இருக்கிற பார்ட் அமிக்டாலான்னு பார்த்தோம். ஸோ டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அமிக்டாலால வந்து கிரேட்டர் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால தே டென் டு திங்க் மோர் அபவுட் நெகட்டிவிட்டி. அதனால தான் டிப்ரெஷன்ல இருக்கும்போது சூசைடல் தாட்ஸ் அதெல்லாம் ஏற்படுறதுக்கு இது ஒரு ரீசன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பிராட்மேன் ஏரியா 25. இது வந்து இட் இஸ் அ ஸ்மால் ஏரியா டீப் இன் த பிரெயின். இட் இஸ் ஆக்சுவலி அண்டர் அந்த சிங்குலேட் கார்ட்ரட்ஸ் அப்படின்ற பார்ட்டுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து இந்த பிராட்மேன் ஏரியா 25. இது வந்து இட் இஸ் கால் டிப்ரெஷன் ஸ்விட்ச். டிப்ரெஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து இட் ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் ஓவர் ஆக்டிவா இருக்குது. ஸோ இதுவும் வந்து இட் ஹேஸ் ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன்ஸ் டு அதர் மூட் ரிலேட்டட் ரீஜன்ஸ். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து டிப்ரெஷன் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிராட்மேன் ஏரியா 25 டிப்ரெஷன் ஸ்விட்ச்னு சொல்றாங்க. இந்த பிரெயின் சர்க்கியூட் கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெயினை வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி யோசிக்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சு இந்த டிப்ரெஷன் நடக்கிறது இல்ல. இட் இஸ் ஹவு தீஸ் ஏரியாஸ் கம்யூனிகேட் பிட்வீன் ஈச் அதர். ஸோ அது ஒரு சர்க்கியூட்டா ஃபார்ம் ஆகி இட் கிவ்ஸ் அவுட் சர்டன் எமோஷன்ஸ். இந்த சர்க்கியூட்னால இட் லீட்ஸ் டு பர்சிஸ்டன்ட் சேட்னஸ், lack of motivation, negative thinking, emotional dysregulation. இதெல்லாம் happens because of the functions between these areas. அதோட கம்யூனிகேஷன் பொறுத்து it forms like a circuit and leads to these problems அப்படின்றாங்க. ஸோ அப்நார்மல் ஆக்டிவிட்டி இன் ஒன் ரீஜன், இப்போ 4 ரீஜன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட ஒரு ரீஜன்ல அப்நார்மல் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா இட் அஃபெக்ட்ஸ் த ரெஸ்ட் ஆஃப் த ரீஜன் ஆல்சோ. அப்படின்றப்போ ஓவராலா அது ஒரு சர்க்கியூட் மாதிரி ஆகி இட் அஃபெக்ட்ஸ் த பர்சன்ஸ் எமோஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரெயின் சர்க்கியூட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஹவு டிப்ரெஷன் அஃபெக்ட்ஸ் தாட்ஸ், எனர்ஜி, ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் வருது, ஹவு இட் அஃபெக்ட்ஸ் அவர் எமோஷன், பிஹேவியர், அது எல்லாமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இந்த பயாலஜிக்கல் ரிலேட்டடா நம்ம ட்ரீட்மெண்ட்டும் மெடிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வி கேன் கிவ் மெடிகேஷன்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ எந்த மாதிரி அது இப்போ வந்து சின்ஸ் வி நோ த ஆக்சுவல் பார்ட் இன் அவர் பாடி அதுக்கு ரிலேட்டட் மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நெக்ஸ்ட் சைக்காலஜிக்கல் வியூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிபோலார் டிப்ரெஷனுக்கு மெயினா வந்து சைக்கோடைனமிக், பிஹேவியர் அண்ட் காக்னிட்டிவ் அப்ரோச்சஸ் வச்சு ஸோ அந்த யூனிபோலார் டிப்ரெஷனுக்கு வந்து அது ஒரு பெரிய ரீசனா இருக்குது. இப்போ சைக்கோடைனமிக் வியூ எடுத்துக்கிட்டோம், சிக்மண்ட் ஃப்ராய்ட் அண்ட் கார்ல் ஆப்ரஹாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா
தே ஆக்சுவலி கம்பேர்டு ஒரு கிரீஃப்னால ஏற்படுற அந்த சிம்டம்ஸும் டிப்ரெஷன் அது 2யும் வந்து கம்பேர் பண்றாங்க ஆஃப்டர் லாஸ். அண்ட் வி ஆல்ரெடி நோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து அன்கான்ஷியஸ் தாட்ஸ் அண்ட் ரிப்ரஸ் தாட்ஸுக்கு வந்து ஹி கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஆல்சோ டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சைக்கலாஜிக்கல் வியூல வந்து சைக்கோடைனமிக் வியூல வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் அண்ட் கார்ல் அப்ரஹாமோட கான்செப்ட் வந்து இதுதான். And they both together compared depression to grief after loss. After the death of a loved one, people வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, they go back to the oral stage. மீனிங் அந்த ஓரல் ஸ்டேஜ் அந்த ஃப்ராய்டோட சைக்கோசெக்சுவல் ஸ்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஓரல் ஸ்டேஜ்ன்றது வந்து மவுத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி அந்த ஹவ் அ சைல்டு ரெகக்னைசஸ் எவ்ரிதிங் த்ரூ தேர் மவுத். ஏதாவது வாயில போட்டு பார்க்கறது. அண்ட் அந்த ஸ்டேஜ்ல வந்து வீனிங் ப்ராசஸ்ல ஹவ் பேரண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட். எப்படி அந்த வீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தா கொண்டு போறாங்களா? இல்ல ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு போறாங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேட்டர் ஆன் இந்த டிப்ரஷனுக்குரிய இத வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஓரல் ஸ்டேஜ்ல வந்து அம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்களோட ஐடென்டிட்டி ஆக்சுவலா சர்ச் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து தி சைல்ட் மே நாட் நோ தே ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்டின்ற மாரி அந்த ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு இருக்காது. சேம் திங் ஹேப்பன்ஸ் வென் அ லவ்ட் ஒன் டைஸ். பீப்பிள் ரிக்ரெஸ் டு தி ஓரல் ஸ்டேஜ்னா என்ன மீன் பண்றாங்க அப்டின்னா, அவங்களையும் அந்த இறந்து போனவங்களையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க தெரியாது. தே மெர்ஜ் தியர் ஐடென்டிட்டி வித் த லாஸ்ட் பெர்சன். அதுதான் அந்த ஸ்டேஜ்க்கு அவங்க மூவ் ஆயிடுறாங்க பிகாஸ் ஆஃப் தட் கிரீஃப். ஸோ இந்த ப்ராசஸ் பேரு இன்ட்ரோஜெக்ஷன் அப்டின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் அ லாஸ்ட் பெர்சன். லவ்வா இருக்கட்டும், இல்ல கோவமா இருக்கட்டும், அத அவங்களுக்குள்ளரே திருப்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் செல்ஃப் பிளேம் பண்றது, டிப்ரஷன் போறதுக்கு மெயின் காரணம் அதுவா தான் இருக்குது. ஸோ வென் தே லூஸ் அ லவ்ட் ஒன் கோவமா இருந்துச்சுன்னா, அவங்களே அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறது, இந்த மாரிலாம் பண்றது வந்து இதனால தான். அண்ட் சிம்பாலிக் லாஸ் கேன் ஆல்சோ காஸ் டிப்ரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பாலிக் லாஸ்ன்றது என்னன்னா, இப்ப வந்து இஃப் அ ஸ்டூடண்ட் ஃபெயில்ஸ் இன் அன் எக்ஸாம் அந்த ஃபெயிலியர வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பேரண்ட் லவ் கிடைக்கலன்னா, அந்த லாஸ் எப்படி இருக்குமோ, அந்த சோகத்துக்கு ஈக்குவலா இந்த ஃபெயிலியர கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து சிம்பாலிக் லாஸ் விச் இஸ் ஆல்சோ காசஸ் டிப்ரஷன். ஆப்ஜெக்ட் ரிலேஷன் தியரிஸ்ட் லேட்டர் எக்ஸ்பேண்டட் திஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டிப்ரஷன் வந்து இட் அரைசஸ் பேஸ்ட் ஆன் ஏர்லி ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது சைல்ட்ஹுட்ல வந்து ஹவ் தட் சைல்டு ஃபீல்ஸ் சேஃப் ஆர் அன்சேஃப், செக்யூர்ட் ஆர் இன்செக்யூர் அந்த ஃபீலிங்க பொறுத்து டிப்ரஷன் லேட்டர் ஸ்டேஜஸ்ல அரைஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஒரு எக்ஸசிவ் டிபெண்டன்ஸ் வந்து குடுக்குறாங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ இந்த குழந்தைங்களா புரிஞ்சுக்கிறாங்க, டிபெண்டன்ட்டா வளர்க்குறாங்க அப்படின்னா, லேட்டர் ஆன் அந்த டிபெண்டன்சினால வந்து தே ஆர் அட்டாச்ட் டு தட் பெர்சன் மோர். அப்ப அந்த லவ்ட் ஒன்ஸோட அட்டாச்டா இருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட்டா ம் இருக்க முடியாததுனால லேட்டர் ஆன் வென் தே லூஸ் தேர் லவ்ட் ஒன்ஸ் அந்த இழப்ப வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. பிகாஸ் ஆஃப் த பேரன்ட்ஹுட். அந்த எப்படி வந்து அவங்க சைல்டா இருக்கும்போது அவங்கள எப்படி வளர்த்துருக்காங்கன்றத பொறுத்து தான் லேட்டர் ஸ்டேஜஸ்ல அவங்களுக்கு டிப்ரஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து சைக்காலஜிக்கல் வியூல வந்து கிரீஃபையும், டிப்ரஷனையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் வியூ. காக்னிட்டிவ் தியரிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தே பிலீவ் தட் நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன்ஸ் தான் வந்து டிப்ரஷன் வரதுக்கு மெயின் ரீசனா இருக்குது. ஸோ நெகட்டிவ் திங்கிங் ஒரு தியரி ஆரன் பெக் அவங்க வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தியரிய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஆரன் பெக். அவங்க மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு பெர்சனோட பிஹேவியர சேஞ்ச் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு தேர் கோர் பிலீஃப். அப்படின்னா என்ன அப்படின்னா, வாட் தே திங்க் அபவுட் தெம்செல்ஃப். அதாவது ஐ அம் ஃபெயிலியர் அந்த மாரி ஒரு எண்ணம் இருக்கும். ஆர் பேஸ்ட் ஆன் தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களோட ஆழ் மனசுல அது ஒரு பதிஞ்சிருக்கும். அண்ட் தேர் வியூஸ் அபவுட் த வேர்ல்ட் அத பொறுத்து ஒரு சில பாதிப்புனால அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒரு கருத்து வந்து ஆழமா பதிஞ்சிருக்கும். அது அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால அம் பீப்பிள் வில் கெட் இன்டு டிப்ரஷன்ஸ். அத ஃபேஸ் பண்ண முடியாம அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வச்சிருந்து பீப்பிள் வில் கெட் இன்டு டிப்ரஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் ஆர் தோஸ் நெகட்டிவ் வியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது காக்னிட்டிவ் ட்ரையாட் அப்படின்னு சொல்றாங்க. காக்னிட்டிவ் ட்ரையாட் வாட் ஆர் த 3 நெகட்டிவ் வியூஸ்னா, இட் இஸ் அபவுட் ஒன் செல்ஃப். அவங்கள பத்தி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் நாட் ஸ்மார்ட் எனஃப், ஐ அம் நாட் குட் அட் எனிதிங் அப்படின்னு அவங்கள பத்தின எண்ணத்த வந்து அது ஒரு டைப் ஆஃப் நெகட்டிவ் வியூ. இன்னொன்னு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து. நோபடி கேர்ஸ் அபௌட் மீ அப்படின்னு மத்தவங்களோட செய்கைகள வச்சு ஒரு நெகட்டிவ் தாட் வச்சுக்கிறது வந்து ஒரு ஒரு டைப்பு. அண்ட் அபௌட் த ஃபியூச்சர் அண்ட் அபௌட் த வேர்ல்ட் அரவுண்ட் தெம் நத்திங் வில் எவர் சேஞ்ச். எதையுமே மாத்த முடியாது அப்படின்ற ஜெனரலைஸ்டா ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கிறது. ஸோ இதான் 3 விதமான நெகட்டிவ் தாட்ஸ். அததான் காக்னிட்டிவ் ட்ரையாடுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு கோர் பிலீஃப் ஒருத்தருக்கு இருக்கும்போது, அது வந்து அது அவங்களோட பிஹேவியர்ல தெரியுது. அண்ட் அவங்களோட டிப்ரஷன் வந்து அது அவங்க கூடயே அப்படியே டிராவல் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. பிகாஸ் ஆஃப் தீஸ் நெகட்டிவ் தாட்ஸ். நெக்ஸ்ட் தியரி காக்னிட்டிவ் வியூஸ்ல நெக்ஸ்ட் தியரி பார்த்தோம்னா, தியரி ஆஃப் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். மார்ட்டின் செலிக்மேனோடது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் த ஃபீலிங் ஆஃப்
ஒர்த்லெஸ்னஸ். அண்ட் இட் இஸ் அ ஃபீலிங் தட் என்னால என் கையில எந்த கண்ட்ரோலுமே இல்ல. ஐ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் த லைஃப் ஈவென்ட்ஸ். எதையுமே மாத்த முடியாது. பேஸ்ட் ஆன் த ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் தே ஃபேஸ்ட் இன் தியர் லைஃப். அன்கண்ட்ரோலபிள் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கிறதுனால அந்த பெர்சன் வில் கெட் இன்டு டிப்ரஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் காக்னிட்டிவ் வியூஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் சோஷியோ கல்ச்சரல் வியூஸ். பேஸ்ட் ஆன் த சோஷியல் அண்ட் கல்ச்சரல் என்வரான்மெண்ட்ஸ் அது கூட யூனிபோலார் டிப்ரெஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஃபேமிலி சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ். எப்படி வந்து சோஷியல் ரோல்ஸ் அவங்கள எப்படி ஒரு சொசைட்டி ட்ரீட் பண்ணுது, ஹவ் ரிலேஷன்ஷிப்ஸ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குது, அதை பொறுத்து வந்து டிப்ரெஷன் வருது. அண்ட் மல்டி கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ். ஒருத்தரோட ஜெண்டர், ரேஸ், எத்தனிசிட்டி, அவங்களோட ஸ்டேட்டஸ் இந்த சொசைட்டி எவ்ரிதிங் அஃபெக்ட்ஸ் பர்சன். அது வந்து ஒரு டிப்ரெஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பைபோலார் டிசார்டர்ஸ். பைபோலார் டிசார்டர்ன்றது போத் மேனியா அண்ட் டிப்ரெஷன் எபிசோட்ஸ் ரெண்டுமே நடக்கிறது. A person with bipolar disorder experiences both lows of depression and highs of mania. ஒரு சைக்கிள் மாதிரி ஏற்படுறது வந்து பைபோலார் டிசார்டர். ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் பைபோலார் டிசார்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பைபோலார் 1, பைபோலார் 2 இருக்குது. பைபோலார் 1 டிசார்டர்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மேனியாக் எபிசோட் அண்ட் டிப்ரெசிவ் எபிசோட் மே ஆர் மே நாட் ஹேப்பன். மேனியாக் எபிசோட் தான் ப்ரிடாமினண்டா இருக்கும். அண்ட் இட் ஷுட் பி தேர் ஃபார் அட்லீஸ்ட் அ வீக். அந்த மாதிரி மேனியாக் எபிசோட் ஒரு வீக் மினிமம் இருந்துச்சு அப்படின்னா தென் வி கேன் திங்க் ஆஃப் தட் இட் இஸ் பைபோலார் 1 டிசார்டரா இருக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். இந்த பைபோலார் 1 டிசார்டர் இந்த மேனியாக் எபிசோட் வந்து இஃப் இட் இம்பாக்ட்ஸ் டெய்லி ஃபங்க்ஷனிங் அப்படின்னா அது பைபோலார் 1 டிசார்டரா இருக்கலாம். அண்ட் இமீடியட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரெக்வயர்டா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மேனியாக் எபிசோட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மூட் டிஸ்டர்பன்ஸ் வந்து இட் இஸ் நாட் டியூ டு எனி மெடிசன் ஆர் மெடிக்கல் கண்டிஷனா இருக்கக்கூடாது. அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஹை இன்ஃபிளேட்டட் செல்ஃப் எஸ்டீம், டிக்ரீஸ் நீட் ஃபார் ஸ்லீப், ரொம்ப டாக்கட்டிவா, ஐடியாஸ் வந்து வேற வேற ஐடியாஸ் ஜம்ப் ஆயிட்டே இருக்கிறது, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கிறது, கோல் டிரெக்டட் ஆக்டிவிட்டி அண்ட் சைக்கோமோட்டர் அஜிடேஷன் அதிகமா இருக்கிறது, எலிவேட்டட் மூடா இருக்கிறாங்க அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து சூஸ் பண்றாங்க. ஈவன் தோ தே நோ தெர் ஆர் சம் பெயின்ஃபுல் கான்சிக்வன்சஸ் பட் தே ப்ரிஃபர் டு கோ வித் தட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இஃப் இட் லாஸ்ட் ஃபார் அட்லீஸ்ட் 1 வீக் அப்படின்னா வந்து தென் இட் ரெக்வயர்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன். அண்ட் அனதர் டைப் ஆஃப் டிஸார்டர் பைபோலார் 2 டிஸார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இட் இன்வால்வ்ஸ் ஒரு ஹைப்போமேனியாக் எபிசோட் இருக்கும் அண்ட் ஒரு மேஜர் டிப்ரெசிவ் எபிசோட் இருக்கும். ஃபுல் மேனியாக் எபிசோட் வந்து இந்த பைபோலார் 2ல வந்து இருக்காது. ஹைப்போமேனியாக்ன்றது மைல்டர் ஃபார்ம் ஆஃப் மேனியாக் எபிசோட் அப்படின்னு பார்த்தோம் ஆல்ரெடி. அண்ட் இட் லாஸ்ட் அட்லீஸ்ட் ஃபார் 4 கன்சிக்யூட்டிவ் டேஸ். ரொம்ப சிவியரா இருக்காது லைக் மேனியாக் எபிசோட். அந்த அளவுக்கு இது வந்து அந்த சேம் சிம்டம்ஸ் ரிப்பீட். ரொம்ப சிவியரா இருக்காது அண்ட் இட் டஸ் நாட் அஃபெக்ட் த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் மச் லைக் மேனியாக் எபிசோட். அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ திஸ் ஹைப்போமேனியா டஸ் நாட் ரெக்வயர் ஹாஸ்பிட்டலைசேஷன். அண்ட் இந்த டிப்ரெசிவ் எபிசோட் வில் ஆல்சோ ஹேப்பன் இன் பைபோலார் 2 அண்ட் இட் காசஸ் டிஸ்ட்ரெஸ் ஆர் இம்பேர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வருது அப்படின்னா தென் வி கேன் கேட்டகரைஸ் தட் டு பைபோலார் 2 டிஸார்டர். நெக்ஸ்ட் இந்த சைக்ளோதைமிக் டிஸார்டர்ன்றது இட் இஸ் அ கிரானிக் ஃபிளக்சுவேட்டிங் மூட் டிஸ்டர்பன்சஸ். நிறைய ஹைப்போமேனிக் அண்ட் டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் வந்து இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் அப்படின்னா அண்ட் இஃப் யூ டேக் சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மினிமம் 1 இயருக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஹைப்போமேனிக் அண்ட் டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் மாத்தி மாத்தி வருது அப்படின்னா தென் வி கேன் கேட்டகரைஸ் தட் அஸ் சைக்ளோதைமிக் டிஸார்டர். ஸோ அதோட சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோஸ் ஆர் நாட் வெரி சிவியர் மேனியாக், ஹைப்போமேனியாக், மேஜர் டிப்ரெசிவ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப சிவியரா இருக்காது. பட் ஸ்டில் தே ஷோ சம் சிம்டம்ஸ் அப்படின்னா அண்ட் இஃப் இட் இஸ் தேர் ஃபார் 2 இயர் பீரியட் அண்ட் இந்த கேஸ் ஆஃப் சில்ட்ரன் அடாலசன்ஸ் 1 இயர் பீரியடுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது மாத்தி மாத்தி ஒரு சைக்கிள் ஆட்டம் அப்படின்னா வந்து அது சைக்ளோதைமிக் டிஸார்டர். இந்த மேனியாக் எபிசோட் எடுத்துக்கிட்டோம். மேனியாக் எபிசோட் வந்து இட் இஸ் அ டிஸ்டிங் பீரியட் ஆஃப் அப்நார்மலி அண்ட் எலிவேட்டட் ஆர் இரிட்டபிள் மூடா மினிமம் ஒரு 1 வீக்குக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா தென் ஹாஸ்பிட்டலைசேஷன் இஸ் நெசசரி. ஸோ இந்த மாதிரி மூட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா இன்ஃபிளேட்டட் செல்ஃப் எஸ்டீம், டிக்ரீஸ் நீட் ஃபார் ஸ்லீப், மோர் டாக்கட்டிவ், ஐடியாஸ் ஜம்ப் ஆயிட்டே இருக்கிறது, டிஸ்ட்ராக்ஷன், கோல் டிரெக்டட் ஆக்டிவிட்டி பண்றது, சைக்கோமோட்டர் அஜிடேஷன் அண்ட் ஹை ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் பண்றது வந்து மேனியாக் எபிசோட் அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஸோ காசஸ் ஆஃப் தி பைபோலார் டிஸார்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயாலஜிக்கலா யோசிக்கும் போது if there is some abnormality in neurotransmitter, ion activity, brain structure, genetic factors இருந்துச்சு அப்படின்னா then it can lead to bipolar disorder அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நியூரோடிரான்ஸ்மிட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகெயின் நோரிஃபைன்ஃப்ரைன் அண்ட் செரோட்டோனின் நியூரோடிரான்ஸ்மிட்டர்ஸ்ல இருக்கிற அப்நார்மல் ஃபங்க்ஷனிங்னால
It causes bipolar disorder. So because those neurotransmitters வந்து they correspond to mood regulation. So low levels of norepinephrine and serotonin இருக்கும்போது it relates to depression, whereas high level of norepinephrine அது இருந்துச்சு அப்படின்னா மேனியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த லெவல்ஸ் ஆஃப் norepinephrine அது ஒரு டிப்ரெஷன் எபிசோடா மேனியா எபிசோடான்னு மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லோ செரோட்டோனின் அண்ட் லோ நோரிபைன்ஃப்ரைன் இருந்துச்சுன்னா டிப்ரெஷன் ஆகும். லோ செரோட்டோனின் ஹை நோரிபைன்ஃப்ரைன் தான் இருந்துச்சுன்னா மேனியாக் எபிசோடாவும் இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் இம்பேலன்ஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூட் ஸ்விங்ஸ் ஏற்படுது. நெக்ஸ்ட் அயான் ஆக்டிவிட்டி எடுத்துட்டோம்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம் லெவல்ஸை வச்சு அதான் வந்து ஒரு நியூரான் வந்து எப்படி சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லெவல்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஸோ அதோட டிஃபரன்ஸ் இன் லெவல்ஸ்னால பீப்புள் வில் கெட் இன் டு மேனியா ஆர் டிப்ரெஷன். இஃப் த நியூரான்ஸ் வந்து இந்த சிக்னல்ஸை ரொம்ப வேகமாக பாஸ் பண்ணுது, இஃப் நியூரான்ஸ் ஃபயர் டூ ஈஸிலி அப்படின்னா அது மேனியாவா இருக்குது. இஃப் தே ரெசிஸ்ட் ஃபயரிங் த சிக்னல்ஸ் அப்படின்னா இட் கேன் லீட் டு டிப்ரெஷன். So this irregularity in ion activity may cause neurons to overreact or underreact. So அதை பொறுத்து மூட் ஷிஃப்ட் ஏற்படுது. நெக்ஸ்ட் பிரெயின் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா abnormalities in several brain areas அது வந்து it leads to bipolar disorder. பேசல் கேங்லியா, செரிபெல்லம், அமிக்டாலா, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ல ஏற்படுற அப்நார்மல் ஆக்டிவிட்டினால வந்து பிகாஸ் தீஸ் ஏரியாஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எமோஷன் ரெகுலேஷன், மோட்டிவேஷன், இம்பல்ஸ் கண்ட்ரோல் இருக்கனால அதில் ஏற்படுற மாற்றங்கள்னால மூட் சேஞ்சஸ் ஏற்படுது விச் லீட்ஸ் டு பைபோலார் டிசார்டர். நெக்ஸ்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைபோலார் டிசார்டர் இஸ் அகெயின் ரொம்ப highly heritable. If someone in the family has bipolar disorders, then there is a higher chance of risk to the relatives. இப்போ ஃபேமிலி பெடிகிரி ஸ்டடீஸ் படி ரிலேட்டிவ்ஸ்க்கும் பைபோலார் டிசார்டர் குரிய ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் இன் கேஸ் ஆஃப் ட்வின் ஸ்டடீஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தா 40% to 70% சான்சஸ் ஹை சான்சஸ் இருக்கு இன்னொரு ட்வின் வரதுக்கு. அண்ட் ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 to 10% சான்சஸ் இருக்குது. அண்ட் மாலிகுலர் ஜெனடிக் ஸ்டடீஸ் படி சம் குரோமோசோம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அதுல இருக்கிற ஜீன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பைபோலார் டிசார்டர். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சூசைடு. சூசைடுன்றது இட் இஸ் அன் ஆக்ட், ஒரு இண்டிவிஜுவலோட இன்டென்ஷன் டு எண்ட் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் லைஃப் அப்படின்றது தான் வந்து சூசைடு. இட் குட் பி பிகாஸ் ஆஃப் த சைக்காலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ், இந்த மூட் டிஸார்டர், சிவியர் டிப்ரெஷன் அண்ட் ஃபீலிங் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து பீப்புள் ட்ரை டு கமிட் சூசைட் ஆர் தேர் ட்ரைங் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூசைடல் ஆக்ட்ஸ். ஸோ சூசைட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு நோ the types of suicidal acts and what causes them to go for that decision அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டெத் சீக்கர்ஸ் அப்படின்ற கேட்டகரி பீப்புள் எடுத்துட்டோம் அப்படின்னா they have a clear intention to end their lives. அவங்க சூசைட் அட்டம் பண்ணும்போதே நம்ம வந்து இறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் தாட் வந்து டெத் சீக்கர்ஸ்க்கு இருக்கும். அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் அண்ட் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆனா அது ஒரு மனசு உறுத்தல் இருக்கும், இது நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு தடவை பேக் வருவாங்க, கெட் பேக் டு தேர் ஒரிஜினல் மோட். ஆனா திருப்பி வந்து தே ட்ரை டு அட்டெம்ப்ட் சூசைடு பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த சூசைடோட தாட்ஸ் வந்து அதிக இன்டென்ஷனலா இருக்குது. இன் கேஸ் ஆஃப் டெத் சீக்கர்ஸ், டெத் இனிஷியேட்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா தே ஆல்சோ விஷ் டு டை. பட் என்ன மாதிரி பீப்புள் இந்த டெத் இனிஷியேட்டர்ஸ் அப்படின்னா தேர் ஆல்ரெடி அண்டர்கோயிங் த டெத் ப்ராசஸ். இப்போ வந்து ரொம்ப டெர்மினலி இல் பீப்புளா இருக்கிறாங்க, எப்படினாலும் அந்த டிசீஸ்னால தே ஆர் கோயிங் டு டை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து தே ட்ரை டு கமிட் சூசைட் பிஃபோர் தட். அந்த இல்னஸோட தாக்கத்தினால அதில் கோப்பப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தே ட்ரை டு ஸ்பீட் அப் த ப்ராசஸ். அதுக்காக சூசைட் அட்டன் பண்ற கேட்டகரி பீப்புள் வந்து டெத் இனிஷியேட்டர்ஸ். டெத் இக்னோரர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னா அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து டெத் என் பண்ண முடியாது, தே ஸ்டில் ஹாவ் அனதர் லைஃப் ஆஃப்டர் டெத். எந்த மாதிரி பீப்புள் இப்படி என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா இஃப் தே லாஸ்ட் தேர் லவ்ட் ஒன்ஸ் அப்படின்னா ஆஃப்டர் ஆஃப்டர் லைஃப், அதாவது டெத்துக்கு அப்புறமா வந்து வி கேன் ரீயூனைட் வித் தர் லவ்ட் ஒன்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால சூசைட் அட்டம் பண்றது வந்து டெத் இக்னோரர்ஸ். டெத் டேரர்ஸ் வந்து தே எக்ஸ்பீரியன்ஸ் மிக்சட் ஃபீலிங்ஸ் அபவுட் த டிசைர் டு டை அண்ட் அபவுட் ஆக்டிங் ஆன் இட். சில சில ஆக்டிவிட்டீஸ் வந்து தே நோ இட் இஸ் வெரி ரிஸ்க், இட் மே காஸ் டெத் அப்படின்னு தெரிஞ்சும் வந்து பீப்புள் ட்ரை தோஸ் ஆக்டிவிட்டீஸ். அது வந்து டெத் டேரர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்லெஸ் டிரைவிங், இந்த மாதிரி ரொம்ப வேகமா ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தர் இஸ் ஹை ரிஸ்க் ஆஃப் டெத் அப்படின்னு தெரியும், பட் ஸ்டில் தே டூ தட் ஆக்டிவிட்டி. அவங்கெல்லாம் வந்து டெத் டேரர்ஸ்ன்ற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. சப் இன்டென்ஷனல் டெத்ன்றது என்னன்னா தே இன்டைரக்ட்லி காஸ் தேர் ஓன் டெத்.
அவங்களுக்கு வந்து கான்ஷியஸா இருக்க மாட்டாங்க. இன்டைரக்ட்டா அவங்களோட ஆக்ஷன்ஸ்னால அவங்களே அந்த டெத்த வரவழைச்சுக்கிறது வந்து சப் இன்டென்ஷனல் டெத். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், ரெக்லெஸ் டிரைவிங், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மென்ட்டுக்கோ நான் கம்ப்ளையன்ஸ் வித் மெடிக்கல் ட்ரீட்மென்ட் அதுக்கு வந்து ஒத்துழைக்காததுனால, என்கேஜிங் இன் ஹை ரிஸ்க் பிஹேவியர்ஸ், செல்ஃப் டிஃபீட்டிங் பிஹேவியர்ஸ் அதெல்லாம் வந்து சப் இன்டென்ஷனல் டெத் கேட்டகரில வரும். நெக்ஸ்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் அனாலிசிஸ் என்னன்னா பிகாஸ் நம்ம சூசைட் பத்தி கம்ப்ளீட் ஸ்டடி பண்ண முடியாது. ஒருத்தர சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண பிறகு தான் வந்து நம்ம ரெட்ரோஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் தெம் அப்படின்றப்போ, பாஸ்ட் லைஃப் ஹிஸ்டரிய நம்ம எக்ஸாமின் பண்றது மூலமா, அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட பேசி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரபிஸ்ட், அவங்களோட ரைட்டிங்ஸ் அத வச்சு தான் வந்து நம்மளால அவங்க என்ன மோட்டிவ், அவங்க என்ன மென்டல் ஸ்டேட்ல இருந்தாங்க, வாட் ட்ரிகர்ட் தெம் அப்படின்றத அந்த பேட்டர்ன வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து வாட் ட்ரிகர்ஸ் அ சூசைட். சூசைட் வந்து ஒரு சிங்கிள் காஸ்னால அப்படின்னு நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ், எமோஷனல் பெயின், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் தான் வந்து சூசைடுக்கு காரணமா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இவெண்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் குட் பி லாஸ் ஆஃப் லவ்ட் ஒன், டிவோர்ஸ், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்னால, ஒரு ஜாப் லாஸ்னால, ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஃபெயிலியர், ஹியூமிலியேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸா இருக்கு ஃபார் கமிட்டிங் சூசைட். நெக்ஸ்ட் சோஷியல் ஐசோலேஷன். Socially isolated-ஆ இருக்கிற பீப்பிள் when they don't get enough support system around them அப்படின்னா, they are more prone to suicide. They may feel alienated, disconnected from family. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து சூசைட் பண்றதுக்கு எண்ணங்கள் அதிகமா இருக்குது. And serious illness because of the chronic pain they face. சில லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ் கேன்சர், ஹெச்ஐவி அந்த மாரி இருக்கிறவங்க அந்த அந்த வலி, வேதனை தாங்க முடியாம தே வில் கெட் அ தாட் டு கமிட் சூசைட். நெக்ஸ்ட் அப்யூசிவ் என்விரான்மென்ட். Because of the continuous exposure to abuse, violence or neglection, இந்த மாரி சூசைடல் தாட்ஸ் அவங்களுக்குலாம் அதிகமா இருக்குது. மூட் அண்ட் தாட் சேஞ்சஸ். இன்கிரீஸ் இன் சேட்னஸ், ஆங்சைட்டி, டென்ஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் மூட் சேஞ்சஸ்னால அந்த ஃபீலிங் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ்னாலயும் இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் வருது அவங்களுக்கு. அண்ட் பிகாஸ் ஆஃப் த யூசேஜ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் அந்த கன்சப்ஷன்னால டிப்ரசிவ் ஃபீலிங்ஸ் அவங்களுக்குலாம் அதிகமா இருக்கும்போது சூசைடல் தாட்ஸ் வருது. நெக்ஸ்ட் மாடலிங்னால. மாடலிங்ன்றது என்னன்னா, சம்மன் எல்ஸ் ஹஸ் கமிட்டட் சூசைட் அதோட அப்சர்வேஷன்னால காப்பி கேட் பண்றது. அத இமிட்டேட் பண்ணி அ அவங்களுக்கும் சூசைடல் தாட்ஸ் வருது. அததான் சூசைட் கன்டாஜியன் அப்படின்னு சொல்றாங்க. The person who has committed suicide already, if that person is very close to him, then அவங்களுக்கும் இந்த மாரி சூசைடல் தாட்ஸ் வருது. இமிட்டேட்டிங் அவங்கள மாரி பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் வர்றது வந்து மாடலிங். Family members and friends, when a close friend or relative commits suicide, others in the same circle may feel drawn to do the same because of the grief. அண்ட் இந்த மாடலிங்ல தான் இது ஒரு கேட்டகரி. ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொசைட்டிலலாம் அதான் மாடலா எடுத்துக்கிட்டு பண்றது. அதே மாரி செலிபிரிட்டீஸ் யாரும் பண்றாங்க அப்படின்னா, அது மீடியா கவரேஜ் மூலமா அது சிம்பத்தட்டிக்கா இருக்கிறதுனால, அதே மாரி எண்ணம் வந்து அத பார்க்குறவங்களுக்கும் ஏற்படுது. அண்ட் பிகாஸ் ஆஃப் த லாஸ் ஆஃப் கோவொர்க்கர்ஸ் அண்ட் கொலீக்ஸ் இன் வொர்க் பிளேஸஸ் ஆர் ஸ்கூல்ஸ் அப்பயும் அவங்களுக்கும் அந்த மாடலிங் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கும் வருது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து சொமாட்டோஃபார்ம் டிஸார்டர். இந்த டைப் ஆஃப் டிஸார்டர்ல வந்து இந்த இண்டிவிஜுவல்ஸ் எப்படி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஃபேஸ் சம் பிசிக்கல் சிம்ப்டம்ஸ். அந்த பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து தே டோன்ட் நோ த ஆக்சுவல் காஸ் ஆஃப் இட். ஆனா அது அந்த பிசிக்கல் சேஞ்சஸ் இட் குட் பி பிகாஸ் ஆஃப் த டிஸார்டர்ஸ். அதனால அந்த பிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். நம்ம ஒரிஜினல் காஸ் அந்த பிசிக்கல் சிம்ப்டம்ஸ்க்கு நம்ம இப்போ ஒரு ஹெட்டேக்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஹெட்டேக்குக்கு என்ன ரீசன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, அது என்னதான் நம்ம மெடிகேஷன்ஸ் குடுத்தாலும் அந்த ஹெட்டேக் சரியாகவே மாட்டேங்குது. அதோட ஒரிஜினல் காஸ் என்ன அப்படின்னு தெரியவே இல்ல அப்படின்னா, அது வந்து இஃப் தே ஆல்ரெடி ஹேவ் சம் டிஸார்டர் இன் தெம் அது பிசிக்கல் சிம்ப்டம்ஸ ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அது அந்த டைப் ஆஃப் டிஸார்டர் வந்து சொமாட்டோஃபார்ம் டிஸார்டர். ஸோ இட் டெல்ஸ் அஸ் there is a link between mind and body. So because of the emotional conflict or stress இந்த பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பீப்பிள் வித் சொமாட்டோஃபார்ம் டிஸார்டர்ஸ் தே ஆர் நாட் கான்ஷியஸ்லி ஃபேக்கிங் தேர் சிம்ப்டம்ஸ். அவங்களுக்கு அந்த மாரி பிசிக்கலி தே ஆர் ஃபேசிங் சம்திங். சும்மா தலைவலிக்குது எப்போதும் அப்படின்னு அவங்க சொல்லல. அண்ட் தீஸ் சிம்ப்டம்ஸ் இட் ஆக்சுவலி இம்பாக்ட்ஸ் தேர் டெய்லி ஃபங்ஷனிங். ஸோ அப்ப நெறைய மெடிக்கல் கன்சல்டேஷன்ஸ் போறாங்க. இது எனக்கு சரியாகல. டாக்டர்ட்ட போயிட்டே இருக்கிறாங்க. பட் ஸ்டில் தே குடன்ட் ஃபைண்ட் ஒன் பர்ட்டிகுலர் காஸ் ஃபார் இட். ஒரிஜினல் காஸோ இல்ல ஒரு சொல்யூஷனோ அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ஃபால்ஸ் இன் தேர் பாடி. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆர் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் தேர் மைண்ட். ஸோ இந்த சொமாட்டோஃபார்ம் டிஸார்டர்ல பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டெரிக்கல் சொமாட்டோஃபார்ம் டிஸார்டர் இருக்கு. திஸ் ஹிஸ்டெரிக்கல் சொமாட்டோஃபார்ம் டிஸார்டர் இட் இன்க்ளூட்ஸ் கன்வர்ஷன் டிஸார்டர், சொமேட்டைசேஷன் டிஸார்டர் அண்ட் பெயின் டிஸார்டர் விச் இஸ் அசோசியேட்டட் வித் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். கன்வர்ஷன் டிஸார்டர்ன்றது என்னன்னா, இட் இன்வால்வ்ஸ் அ லாஸ் ஆஃப் பிசிக்கல் ஃபங்ஷனிங். ஒரு மெடிக்கல் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம ஒரு பிசிக்கல் ஃபங்ஷனிங்ல ஒரு லாஸ் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாராலிசிஸ் ஆறது, வீக்னஸ் ஆஃப் லிம்ப்ஸ், லாஸ் ஆஃப் சென்சேஷன், பிளைண்ட்னஸ், டெஃப்னஸ் அண்ட் நம்ப்னஸ், ட்ரிமர்ஸ் ஏற்படுறது, டிஃபிகல்ட் டு ஸ்வாலோ, வாய்ஸ் லாஸ் இது எல்லாமே வந்து ஒரு பிசிக்கல் ஃபங்ஷனிங்
பிசிக்கல் ஃபங்ஷனிங்ல ஏற்படுற மாற்றங்கள். பட் இதுக்கு மெடிக்கலா இதுக்குரிய காசு நம்மளுக்கு தெரியல. அண்ட் என்ன மெடிசின்ஸ் ஏற்படுத்தாலும் அத நம்ம வந்து வி குடன்ட் பிரிங் பேக் டூ த ஒரிஜினல் ஸ்டேட் அப்டின்னா, அது வந்து கன்வர்ஷன் டிஸார்டர். பிகாஸ் தி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் நாட் கான்ஷியஸ்லி அவேர். அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஒரிஜின் இருக்கு அப்டின்ற அந்த அவேர்னஸ் வந்து அந்த பெர்சனுக்கு இருக்காது. ஸோ இன் ஆர்டர் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் ஆங்சைட்டி ப்ரொடியூசிங் சிச்சுவேஷன்ஸ் இந்த மாரி பிசிக்கல் சிம்ப்டம்ஸ உடம்பு நம்மளுக்கு காமிக்குது. திஸ் இஸ் அ ப்ராசஸ். இது என்னன்னா பிரைமரி கெயின். ஸோ அண்ட் இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ்னால என்ன நடக்கும்? தே ஆல்சோ கெட் செகண்டரி கெயின். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன், சிம்பத்தி இதெல்லாம் ஏற்படும்போது, சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இந்த சிம்பத்தி அண்ட் அட்டென்ஷன் மூலமா அந்த சைக்காலஜிக்கல் சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இது வந்து எப்படி ஒரு ஹோமியோஸ்டேசிஸ்ல அ ஒரு பேலன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுது. அப்படி பிசிக்கல் பேலன்ஸ் நடக்குது. இப்போ வந்து காய்ச்சல் வரும்போது அந்த அ ஷிவரிங் வரது, அதெல்லாம் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து இன் ஆர்டர் டூ கெட் அவே ஃப்ரம் தட் சைக்காலஜிக்கல் அம் பெயின் நம்ம உடம்புல அந்த பிசிக்கல் சிம்ப்டம்ஸா இது வந்து வெளியில கொண்டு வருது. ஸோ இந்த பிரைமரி கெயின் என்னன்னா, பிகாஸ் ஆஃப் த சிம்ப்டம்ஸ் நமக்கு வந்து வி ட்ரை டூ எஸ்கேப் ஃப்ரம் இட் அப்படின்றது அண்ட் சிம்பத்தி அண்ட் அட்டென்ஷன் கிடைக்கிறது வந்து செகண்டரி கெயின் சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் கன்வர்ஷன் டிஸார்டர். நெக்ஸ்ட் வந்து சொமடைசேஷன் டிஸார்டர். இட் இஸ் ஆல்சோ known as பிரிக்கட் சிண்ட்ரோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப வருது அண்ட் லாங் லாஸ்டிங்கா இருக்குது. ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு குடுக்க முடியல. என்ன காசுன்னு குடுக்க முடியல அப்படின்னா, அது வந்து சொமடைசேஷன் டிஸார்டர். அந்த சிம்ப்டம்ஸ் என்னன்னா ஹெட்டேக், நாசியா, வாமிட்டிங், செஸ்ட் பெயின், டிசினஸ் இதெல்லாம் வந்து இட் இஸ் யூசுவலி பிகின் பிஃபோர் ஏஜ் 30 அண்ட் நெறைய இயர்ஸ்க்கு வந்து கன்டினியூஸா இந்த மாரி சிம்ப்டம்ஸ் தெரியுது அப்படின்னா, அது வந்து சொமடைசேஷன் டிஸார்டர். இந்த பெர்சன் ஹூ இஸ் ஃபேசிங் தீஸ் சிம்ப்டம்ஸ் கன்டினியூஸா மெடிக்கல் ஹெல்ப் எடுக்குறாங்க. நெறைய டாக்டர்ஸ் விசிட் பண்றாங்க. பட் ஸ்டில் தே ரிமைன் அன்சாட்டிஸ்ஃபைடு. அது அவங்களுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னா, இட் குட் பி பிகாஸ் ஆஃப் த எமோஷனல் டென்ஷன் அண்ட் அன்கான்ஷியஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். அதுதான் வந்து இந்த பாடி சிம்ப்டம்ஸா வெளியில வருது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பெயின் டிஸார்டர் அசோசியேட்டட் வித் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ பிரைமரி சிம்ப்டம் வந்து பெயின் தான் இருக்கும். பட் அந்த சிம்ப்டம்ஸ் வந்து இட் இஸ் இன்கிரீஸ்டு, இன்டென்சிஃபை ஆகுது பிகாஸ் ஆஃப் த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நெக் பெயின் ஆர் பேக் பெயின் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு பிசிக்கல் காஸ் இருக்கும். பட் அது ஒரு சிவியர் ஆகுது அந்த பெயின் பிகாஸ் ஆஃப் த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆர் கான்ஃப்ளிக்ட். ஸோ எ பெர்சன் அண்டர் எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு சிவியர் பேக் பெயின் ஆர் ஹெட்டேக் வருது. ஸோ இந்த பெயின் வந்து இட் பிரிங்ஸ் அட்டென்ஷன் அண்ட் கேர். ஸோ அதுதான் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி கெயினா இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் பிசிக்கல் சிம்ப்டம் ஒரு அட்டென்ஷன் அண்ட் கேர் அண்ட் ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்ல இருந்து எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு இந்த பெயின் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் அவர் பாடி. ஸோ இந்த மாதிரி டிஸார்டர்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் யூசுவலா குடுப்பாங்கன்னா, சைக்கோ தெரபி டூ அன்கவர் த எமோஷனல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். அப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் டெக்னிக், ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்றது மூலமா இந்த டிஸார்டர்ஸ வந்து ட்ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிசோசியேட்டிவ் டிஸார்டர்ஸ். இது என்ன அப்டின்னா, இஃப் ஒரு பெர்சனோட நார்மல் ஃபங்ஷன், கான்ஷியஸ்னஸ், அவங்களோட மெமரி, ஐடென்டிட்டி, அவங்களோட பெர்செப்ஷன் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது டியூ டூ அ டிஸார்டர் அப்டின்னா, அது வந்து டிசோசியேட்டிவ் டிஸார்டர். சில இந்த கண்டிஷன் டிசோசியேட்டிவ் டிஸார்டர்னால வந்து பீப்பிள் தே மே நாட் ரீகால் ஹூ தே ஆர். அவங்களுக்கு மல்டிபிள் ஐடென்டிட்டீஸ் இருக்கும். அவங்களோட பிஹேவியர வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மல்டிபிள் ஐடென்டிட்டீஸ் இருக்கும்போது, ஒரு ஐடென்டிட்டில நடக்கிறது வந்து இன்னொரு ஐடென்டிட்டில வந்து அவங்களுக்கு மறந்துரும். அது வந்து நியூ ஐடென்டிட்டியா பெர்சீவ் பண்ணி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிசோசியேட்டிவ் டிஸார்டர். டிசோசியேஷன்ன்றது வந்து அம் ஒரு மைண்டோட எபிலிட்டி ஒரு காம்ப்ளக்ஸ் ஆக்டிவிட்டிய வந்து குட்டி குட்டியா ஸ்ப்ளிட் பண்ணி, அவங்களோட கான்ஷியஸ் அவேர்னஸ மீறி ஒரு விஷயம் பண்றாங்க அப்டின்னா, அது வந்து டிசோசியேஷன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணது வந்து ஒரு பிரெஞ்ச் நியூராலஜிஸ்ட் பியர் ஜானட். நம்மளும் வந்து சில சமயம் இந்த டிசோசியேஷன வந்து ஃபேஸ் பண்ணுவோம். டே ட்ரீமிங், நம்ம சரவுண்டிங்ஸ் என்ன அப்படின்றது இந்த ட்ராக்க லூஸ் பண்றது. நம்ம டிரைவ் பண்ணிட்டே இருப்போம். நம்ம எங்க போகணுன்றதே மறந்துட்டு வேற எங்கேயாவது இறங்குறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம நார்மல் பீப்பிள்க்கும் நடக்கிறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன்ல உட்காந்து பால் காய்ச்சிட்டு இருப்போம். அத பார்த்துட்டே தான் இருப்போம். வி லாஸ்ட் ட்ராக் ஆஃப் இட். வேற ஏதாவது சிந்தனையில இருக்கும். பால் பொங்குற வரைக்கும் அத நம்ம நோட் பண்ணிக்க மாட்டோம். ஆனா அது முன்னாடியே தான் உட்கார்ந்திருப்போம். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் டே ட்ரீமிங். நம்ம மைண்ட் வந்து வேற ஏதோ ஒரு நினைப்புல போயிடுது. ஸோ இந்த டிசோசியேஷன் வந்து எப்போ பேத்தலாஜிக்கலா மாறுது, டிஸார்டரா மாறுது அப்படின்னா, இந்த மாரி டிசோசியேஷன் கன்டினியூஸா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ வந்து மறந்துறாங்க. அண்ட் 2, 3 ஐடென்டிட்டீஸா ஃபார்ம் ஆகுது. ஒண்ணுல நடக்குது, இன்னொன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த மாரி இருக்கிறாங்க அப்டின்னா, அது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டூ பி எ டிசோசியேட்டிவ் டிஸார்டர். ஸோ இந்த மாரி டிசோசியேஷன் வந்து சிவியரா இருக்கும்போது, DSM-5 வந்து நெறைய டிசோசியேட்டிவ் டிஸார்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணாங்க. டு ட்ரீட் தெம் ப்ராப்பர்லி நெறைய கேட்டகரைசேஷன் இருந்துச்சு. டீபர்சனலைசேஷன், ஆர் டீரியலைசேஷன் டிஸார்டர், டிசோசியேட்டிவ் அம்னீசியா, டிசோசியேட்டிவ் ஃபியூக்.
அது ஒரு சப்டைப் ஆஃப் அம்னீஷியா. டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர். டீபர்சனலைசேஷன் டீரியலைசேஷன் டிஸார்டர் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டீரியலைசேஷன்றது வந்து டெம்பரரி லாஸ் ஆஃப் ஒரு ரியாலிட்டிய வந்து லூஸ் பண்றது. என்ன ரியாலிட்டி அப்படின்றத யோசிக்க தவறது வந்து டீரியலைசேஷன். டீபர்சனலைசேஷன்றது அவங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டியை மறந்து இருக்கிறது வந்து டீபர்சனலைசேஷன். ஸோ இந்த மாரி மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் மைல்ட்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் டியூரிங் ஸ்ட்ரெஸ் ஆர் ஒழுங்கா தூங்கல அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வந்து ரியல் நம்மளை சுத்தி நடக்கிறது அப்படியே மறந்துட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்குது இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. பட் when these symptoms become persistent, திரும்ப திரும்ப அது நடக்குது, when it affects the normal functioning, then it is called depersonalization or derealization disorder. So people வந்து they feel they are detached from their bodies. அவங்களே அவங்கள வெளியில இருந்து அவங்கள அப்சர்வ் பண்ற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி தாட்லாம் வரும். their memory and identity remain intact. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா then it is this kind of disorder, depersonalization disorder. நெக்ஸ்ட் dissociative amnesia எடுத்தோம் அப்படின்னா people will not remember or recall important personal information. ஒரு நார்மல் ஃபர்கெட்டிங் மாதிரி இருக்காது. ரிட்ரோகிரேட் அம்னீஷியா எடுத்துக்கிட்டோம்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸை வந்து மறக்கிறது. ஆன்ட்ரோகிரேட் அம்னீஷியான்றது inability to store new information. ஸோ இந்த டிசோசியேட்டிவ் அம்னீஷியால வந்து மெமரி லாஸ் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ரிட்ரோகிரேட். பழைய விஷயங்களை மறந்துறது பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் ஆர் ட்ராமா. ஸோ இந்த மாதிரி கான்சியஸ் இப்போ இந்த மறந்து போன விஷயங்கள் வந்து அவங்களோட கான்சியஸ்னஸ்க்கும் பின்னாடி இருக்கிறதுனால இட் கேன் பி ரெக்கவர்டு த்ரூ ஹிப்னாசிஸ் ஆர் இன்டர்வியூஸ் மூலமா அந்த அன்கான்சியஸ் திங்ஸை வந்து ரெக்கவர் பண்ணலாம். வேற இப்போ நீங்க டிசோசியேட்டிவ் ஃபியூக் எடுத்துட்டாங்க அப்படின்னா the person வந்து will not only lose the memory of their past but also travels away and may assume a new identity. ஒரு புது ஐடென்டிட்டி பழச மறந்துட்டு ஒரு புது பர்சனா அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஸோ டியூரிங் த ஃபியூக் பீரியட் பிஹேவியர் எல்லாம் நார்மலா இருக்கும். ஸோ சில லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் மட்டும் இருக்கும். த பர்சன் வில் நாட் பி அவேர் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் தே கம்ப்ளீட்லி லூஸ் ஏ ப்ரையர் ஐடென்டிட்டி. பட் அந்த ஃபியூக் பீரியட்ல என்ன நடக்குதோ அதை அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். when they come out of this fugue period, ரெக்கவர் ஆன பிறகு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஃபியூக் பீரியட்ல நடந்த விஷயங்களை மறந்துடுவாங்க. பட் அம்னீஷியா அதாவது என்ன சொன்னாங்க, ஃபியூ பீரியட் அம்னீஷியா ஆயிடும் கடைசியில். அதுக்கு முன்னாடி விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துடும். பட் இந்த ஃபியூ பீரியட்ல நியூ ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆன அந்த விஷயங்களை வந்து ஒன்ஸ் they are required, they will not be able to remember it. ஸோ இந்த ஃபியூக வந்து அக்கார்டிங் டு DSM-5 பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ ஒரு அம்னீஷியா மாதிரி மறக்கிறதுனால இந்த ஈவன் ஃபியூக் பீரியடை மறக்கிறதுனால DSM-5 வந்து கிளாசிஃபை திஸ் ஃபியூக் பீரியட் அஸ் சப்டைப் ஆஃப் டிசோசியேட்டிவ் அம்னீஷியா. நெக்ஸ்ட் டைப் டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர்ன்றது இட் இஸ் ஆல்சோ ஃபார்மலி கால்ட் அஸ் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஒரு பர்சனுக்கு வந்து 2-3 ஐடென்டிட்டிஸ் இருக்கும். that actually controls the person's behavior. And the person வந்து when they go into another identity, they won't recall their personal information. அந்த இன்னொரு ஐடென்டிட்டில இருக்கிற விஷயங்களை வந்து மறந்துறாங்க. in each identity they have their own name, history, self image. அவங்களுக்கு தனியா கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். ஒரிஜினல் கேரக்டர் the main one எல்லாருக்கும் தெரியுற அந்த மெயின் கேரக்டர் வந்து host identity. Sometimes it may not be even the original identity. But most of the people what they know அப்படின்றது தான் அந்த ஹோஸ்ட் ஐடென்டிட்டியா ரெஃபர் பண்ணுவாங்க. த ஆல்டர்னேட் ஐடென்டிட்டிஸ் அது வந்து இட் மே டிஃபர் இன் ஏஜ், ஜெண்டர், ஹேண்ட் ரைட்டிங், லாங்குவேஜ், எமோஷனல் எல்லாம் என்ன சேஞ்சஸ்னாலும் நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடென்டிட்டியில வந்து தே பெர்ஃபார்ம் அஸ் அ கேர் ஃப்ரீ அண்ட் சோஷியலபிள் பர்சனா இருப்பாங்க. வேற இன்னொரு ஐடென்டிட்டியில வந்து சீரியஸ் வித்ட்ரான் பர்சனா இருப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ்ல ஏற்படுற அந்த ஒரு கேரக்டர்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பேசிக் நீட்ஸ் ஆர் இம்பல்சஸ், அவங்களோட விஷஸ், டிசையர்ஸை பொறுத்து இந்த ஒரு அன்கான்சியஸ் கான்ஃபிளிக்ஸ் தாட்ஸை வச்சு அந்த இன்னொரு ஐடென்டிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதான் யூனிட் 3. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 பார்க்கலாம். யூனிட் 4 பர்சனாலிட்டி டிஸார்டர். பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்றது ஒரு பர்சனோட தாட், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர்ல ஒரு அன்ஹெல்தி பேட்டர்ன் இருக்குது. இப்போ ஒரு கல்ச்சரல் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும், அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அவங்க செய்கிறாங்க. அண்ட் இஃப் த பேட்டர்ன் இஸ் கன்சிஸ்டன்ட் ஓவர் டைம். அந்த பீப்புள் வித் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மற்றவங்களோட பழக மாட்டாங்க. ஸோ நார்மல் டே டு டே ப்ராப்ளம்ஸை வந்து தே கேனாட் ஃபேஸ் இட். அவங்களுக்கு எப்படி தோணுன்னா நம்மளோட பிஹேவியர் அண்ட் தாட்ஸ்லாம் வந்து நார்மல் தான், தோ இட் லுக்ஸ் டிஃப்ரெண்ட். மற்றவங்களுக்கு அதை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் பர்சனாலிட்டி டிஸார்டர் அவங்க நினச்சிக்குவாங்க நம்மளோட தாட்ஸ் அண்ட் பிஹேவியர் நார்மல் தான்.
அது மாரி அவங்களோட பார்வையில வந்து மத்தவங்கலாம் வேற மாரி தெரிவாங்க. அ எந்த பிரச்சனையா இருந்தாலும் மத்தவங்களே ப்ளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து தே ஹேவ் டிஃபிகல்டீஸ் இன் ரிலேஷன்ஷிப், சோஷியல் இன்டராக்ஷன் அண்ட் அவங்களோட வொர்க் ரிலேட்டடா அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாரி பிரச்சனை இருக்கவங்க யூசுவலி தே மே பிகம் ஐசோலேட்டட். அப்ப சோஷியலா பழகாதனால ஐசோலேட்டடா இருக்கும்போது, விச் இன்கிரீசஸ் தி டிப்ரஷன் அண்ட் ஆங்சைட்டி. ஸோ இதோட காசஸ் என்னன்னு பார்த்தோம்னா, தெர் இஸ் நோ எக்ஸாக்ட் காஸ். இதனால தான் பெர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, தேர் குட் பி சம் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் என்விரான்மென்டல் இன்ஃப்ளூயன்சஸ்ன்றப்போ சைல்ட்ஹுட் ட்ராமானால இந்த மாரி ஒரு பெர்சனாலிட்டி டிஸார்டர் ஏற்படலாம் அப்படின்றாங்க. அண்ட் பெர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் வந்து யூசுவலி தே பிகின் இன் த டீனேஜ் இயர்ஸ் ஆர் ஏர்லி சைல்ட்ஹுட். சிம்ப்டம்ஸ் வந்து இட் வேரீஸ் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் டிஸார்டர் தே ஹேவ். சிம்ப்டம்ஸ் வேரி ஆகும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா, யூசுவலா இந்த பெர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னா, சைக்கோதெரபி தட் இஸ் நார்மலி டெர்ம்ட் அஸ் டாக் தெரப்பி. அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸஸ ரிலீவ் பண்ண வைக்கிறது. அண்ட் அவங்களோட அம் சிபிடி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மூலமா அவங்களோட தாட்ஸ், நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சேஞ்ச் பண்றது. அண்ட் சம் டிஸார்டர்ஸ் ஆர் ட்ரீட்டட் த்ரூ மெடிகேஷன்ஸ். அவங்களோட சிம்ப்டம்ஸ வந்து ரெட்யூஸ் பண்றதுக்காக ஈவன் டாக்டர், சைக்கியாட்ரிஸ்ட் வந்து தே புரொவைட் மெடிசின்ஸ் டூ ரெட்யூஸ் த சிம்ப்டம்ஸ். ஸோ வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, தேர் ஆர் 3 கிளஸ்டர்ஸ் ஏபிசி. கிளஸ்டர் ஏன்றது வந்து சஸ்பீஷியஸ் பெர்சனாலிட்டி டிஸார்டர். இது அப்ப அதுல வந்து கிளஸ்டர் ஏல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, பாரனாய்ட், ஸ்கீசாய்ட், ஸ்கீசோடைப்பல்ன்னு இருக்குது. பாரனாய்ட் பெர்சனாலிட்டி டிஸார்டர்ன்றது அந்த பெர்சன் ஹூ ஆர் ஹேவிங் திஸ் பெர்சனாலிட்டி டிஸார்டர் தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சஸ்பீஷியஸ். மத்தவங்கள வந்து நம்பவே மாட்டாங்க. அண்ட் தே ஹேவ் அ ஃபீலிங் மத்தவங்க நம்மள வந்து ஹார்ம் பண்ணிருவாங்க. அ அண்ட் இப்ப வேற ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்குது அப்டின்னா, அண்ட் இஃப் இட் ஹர்ட்ஸ் தெம் அப்டின்னா வந்து தே ஹோல்ட் த கிரட்ஜஸ். அவங்க அவங்க கிட்ட பயங்கர கோவமா அத மனசுக்குள்ளரே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த பாரனாய்டு பெர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ரவின்னு ஒருத்தர் வந்து ஹி பிலீவ்ஸ் அந்த வொர்க் பிளேஸ்ல வந்து அவங்க கோவொர்க்கர்லாம் வந்து தே ஆர் சீக்ரெட்லி பிளாட்டிங் அவங்கள ஃபயர் பண்றதுக்காக அப்படின்னு ஒரு தாட் வச்சுக்கிறது. பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஹேப்பனிங். ரொம்ப சஸ்பீஷியஸா மத்தவங்க நம்மளுக்கு எதிரா பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறது. இப்ப யாராவது வந்து அவங்கள கிரீட் பண்ணல, விஷ் பண்ணல அப்படின்னா, ஹி திங்க்ஸ் நம்மள வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அத மனசுக்குள்ளயே வச்சுட்டு அத ரிவெஞ்ச் மோட்லயே இருப்பாங்க. ரொம்ப மாசத்துக்கு வந்து இவங்கள நம்மள விஷ் பண்ணாம விட்டாங்க அப்படின்ற ஒரு கோவத்த வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாரனாய்டு பெர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கவங்களுக்கு இந்த மாரி எண்ணங்கள்லாம் இருக்கும். அடுத்த டைப் ஸ்கீசாய்ட் பெர்சனாலிட்டி டிஸார்டர் எடுத்துக்கிட்டோம்னா, சோஷியல் இன்டராக்ஷனுக்கு வந்து தே ஷோ வெரி லிட்டில் இன்ட்ரெஸ்ட். ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவங்களால ஃபார்ம் பண்ணவே முடியாது. அண்ட் தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த சோஷியல் கியூஸ். அவங்க நார்மலா ஒரு சோஷியல் சோஷியல் கேதரிங்ல வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஒரு பொண்ணு வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. பட் ஷி கான்ஸ்டன்ட்லி அவாய்ட்ஸ் கொலீக்ஸ். அவங்க வந்து தனியா தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. மத்தவங்க கூட பேச மாட்டாங்க. அண்ட் தே டோன்ட் ஹேவ் எனி டிசைர் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இது எக்ஸ்பிரஷனே இல்லாம இருக்கிறவங்க வந்து அ அ ஸ்கீசாய்ட் பெர்சனாலிட்டி டிஸார்டரோட சிம்ப்டம்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸ்கீசோடைப்பல் பெர்சனாலிட்டி டிஸார்டர் எடுத்துக்கணும்னா, அவங்களோட பிலீஃப் எப்படி இருக்கும் அப்டின்னா, ஒருத்தர் மனசுல யோசிக்கிறது இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் ஆர் ஈவென்ட்ஸ் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப வந்து இப்ப நான் இன்னைக்கு மழை வரணும் அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிட்டேன்னா மழை வரும். அப்படின்ற மாதிரி தாட்ஸ் வந்து ஒரு ஆக்சுவல் ஈவென்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு மிஸ்இன்டரப்ஷன் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அண்ட் தே ஆல்சோ ஷோ இன்அப்ராப்ரியேட் எமோஷனல் ரெஸ்பான்சஸ். அவங்களாலயும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்ப வேற யாராவது வந்து நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா, உடனே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அவங்க மனசுல ஓடும். எதுக்காக சிரிக்கிறாங்க? டஸ் இட் ஹேவ் அ ஹிடன் மீனிங்? அப்டின்ட்டு ஓவரா திங்க் பண்ணி ஒரு ஆக்ஷன் பின்னாடி அந்த தாட்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குது? அப்டின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் பெர்சனாலிட்டி டிஸார்டர் கிளஸ்டர் பி எடுத்துட்டோம்னா, இட் இஸ் எமோஷனல் அண்ட் இம்பல்சிவ். அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்டின்னா, ஆன்டி சோஷியல், பார்டர் லைன், ஹிஸ்ட்ரியானிக், சிஸ்டிக். ஆன்டி சோஷியல் பெர்சனாலிட்டி டிஸார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ம் ஒரு ஒரு மேனிபுலேஷன் இருக்கும். மத்தவங்க வந்து என்னைய ஹார்ஷா ட்ரீட் பண்றாங்க. அப்டின்ற மாதிரி ஒரு மேனிபுலேஷனா இருந்துட்டே இருக்கும் அவங்ககிட்ட. அண்ட் தே நெவர் ஃபீல் சாரி ஆர் நெவர் ஃபீல் சேட் ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ். அத ஒத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் தே மே லை, ஸ்டீல் ஆர் அப்யூஸ் சப்ஸ்டன்சஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒருத்தர் வந்து ஃபேமிலி மெம்பர் கிட்ட போய் சொல்லிட்டே இருக்காங்க டூ கெட் மனி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து திருடிட்டே இருக்கிறது. அண்ட் வென் தே ஆர் காட் மத்தவங்கள பிளேம் பண்ணிறது. இது என் தப்பு இல்ல. அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மாத்தி விடுறது. அண்ட் தே ஷோ நோ கில்ட். அண்ட் தே கன்டின்யூ டூயிங் தேர் பிஹேவியர். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது. இந்த மாரிலாம் அதோட கான்சிக்வென்சஸ் யோசிக்காம அவங்க அந்த தப்ப மறுபடியும் பண்ணிட்டே இருக்கிறவங்க வந்து இந்த ஆன்டி சோஷியல் பெர்சனாலிட்டி டிஸார்டரோட அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்குது. பார்டர்லைன் பெர்சனாலிட்டி டிஸார்டர் எடுத்துக்கிட்டோம்னா, தே ஹேவ் அ எம்ப்டி ஃபீலிங்.
ஒரு மாரி லோன்லியா ஃபீல் பண்றது. ஈவன் தோ தே ஆர் சரவுண்டட் பை லவ்ட் ஒன்ஸ். அவங்க வந்து நம்ம தனியா தான் இருக்கிறோம், நம்மளுக்கு யாரும் இல்ல அப்படின்ற மாரி ஒரு எம்ப்டி ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அண்ட் தே கேனாட் ஹேண்டில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவென்ட்ஸ். வென் தே ஆர் இன் ஸ்ட்ரெஸ் அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னமும் அவங்களோட அந்த ஃபீலிங் வந்து இன்னமும் அதிகமா தான் இருக்கும். ஸோ தே ஆஃபன் என்கேஜ் தெம்செல்ஸ் இன் ரிஸ்கி பிஹேவியர்ஸ், ட்ரிங்கிங், கேம்பிளிங் அந்த மாரிலாம் வந்து போக ஆரம்பிச்சுருவாங்க வென் தே ஆர் ஸ்ட்ரெஸ்டு. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியானிக் பெர்சனாலிட்டி டிஸார்டர். தே ட்ரை டு கெட் அட்டென்ஷன் ஒரு த்ரூ ட்ராமாட்டிக் பிஹேவியர். எல்லாரும் நம்மள பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே, அந்த அட்டென்ஷன் கிடைக்கணுன்றதுக்காகவே தே டூ சம் ஆக்ஷன்ஸ். அண்ட் தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு கிரிட்டிசிசம். யாரு நம்மள எதுவும் சொன்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. தே ஆர் ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ரூம்குள்ள என்டர் ஆறாங்க இன் அ லவுடர் வே அ டு மேக் ஷூர் எவ்ரிஒன் நோட்டீசஸ் ஹர். அப்புறம் வந்து அவங்களோட ஸ்டோரீஸ மத்தவங்க அட்டென்ஷன் கிடைக்கணுன்றதுக்காக அவங்களோட ஸ்டோரிய வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது. அண்ட் வென் ஷி டோன்ட் கெட் அட்டென்ஷன் ஃப்ரம் அதர்ஸ் டக்குன்னு அப்செட் ஆயிறது. இதெல்லாம் வந்து அந்த ஹிஸ்ட்ரியானிக் பெர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். அடுத்து வந்து நார்சிசிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிஸார்டர். அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, தே பிலீவ் தட் தே ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அதர்ஸ். எல்லாரும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது. மத்தவங்க எல்லாரும் நம்மள அட்மையர் பண்ற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தியே அதிகமா பேசிட்டே இருக்கிறது. மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ அவங்க யோசிக்கிறதே இல்ல. அப்படின்ற மாரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இந்த பெர்சனாலிட்டி டிஸார்டர் பீப்பிள்க்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டர் சி ஆங்ஷியஸ் பெர்சனாலிட்டி டிஸார்டர். அதுல என்னென்ன டைப்ஸ் வருதுன்னா, அவாய்டன்ட், டிபெண்டன்ட், அப்சசிவ் கம்பல்சிவ் பெர்சனாலிட்டி டிஸார்டர். அவாய்டன்ட் பெர்சனாலிட்டி டிஸார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம அன்அட்ராக்டிவா இருக்கிறோம். மத்த எல்லாரும் பெட்டரா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபீரியர் ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ தே அவாய்ட் நியூ ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு சோஷியலா பழக மாட்டாங்க. இந்த மாரி ஒரு இன்ஃபீரியர் ஃபீலிங்னாலே நெறைய இடத்துக்கு மாட்டாங்க. அண்ட் தே கேனாட் ஹேண்டில் த கிரிட்டிசிசம். அதாவது சொல்ட்டாங்க அப்படின்னா, அதவே போட்டு நெனச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரமா விலகி போறது. ஸோ தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் டூ ரிஜெக்ஷன்ஸ் இந்த மாரிலாம் அ இருப்பாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்டு. அந்த சோஷியலைஸ் பண்ணவே மாட்டாங்க மத்தவங்க கூட. நெக்ஸ்ட் டைப் வந்து டிபெண்டன்ட் பெர்சனாலிட்டி டிஸார்டர். இந்த மாரி டிஸார்டர் இருக்கிறவங்க வந்து தே ஷோ ஸ்ட்ராங் டிபெண்டன்ஸ் ஆன் அதர்ஸ். எமோஷனலாவோ இல்ல பிசிக்கல் நீடாவோ இருந்தாலும் தே ஹேவ் டூ மச் டிபெண்டன்ஸ் ஆன் அதர்ஸ். ஸோ தே அவாய்ட் பீயிங் அலோன். கான்ஸ்டன்ட்டா இப்ப ஐ அம் தேர் ஃபார் யூ அப்படின்ற மாரி இந்த அஷ்யூரன்ஸ் மத்தவங்க நம்மளுக்கு குடுக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அண்ட் தே ஈவன் ரெடி டூ டாலரேட் அப்யூசிவ் சிச்சுவேஷன்ஸ். ஸோ வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளற பிரச்சனை இருந்து அண்ட் இஃப் த ஒய்ஃப் இஸ் ஃபேசிங் பிசிக்கல் அபியூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்தாலும் ஸ்டில் ஷி வில் பி ஓகே டு ஹேண்டில் தட். ஏன்னா அவங்களால வந்து தனியா அதுக்கப்புறமா இஃப் ஷி கா ஷி ஷி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட் அந்த தனிமைய அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க சார். ஷி இஸ் ஆல்வேஸ் டிபெண்டன்ட். அந்த மாரி இருக்கும்போது இந்த டிஸார்டர் இருக்கிறவங்க வந்து அந்த அப்யூசிவ் சிச்சுவேஷன கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். பட் அந்த தனிமைய அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அடுத்த டைப் வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் பெர்சனாலிட்டி டிஸார்டர். இது வந்து இட் இஸ் நாட் சிமிலர் டூ ஓசிடி. பட் இந்த பெர்சனாலிட்டி அ டிஸார்டர் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தே ஹேவ் அ நீட் ஃபார் ஆர்டர் அண்ட் பெர்ஃபெக்ஷன். கரெக்ட்டா வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த பெர்ஃபெக்ஷன் வந்து கிடைக்கல அப்படின்னா, உடனே அன்கம்ஃபர்டபுள் ஆயிருது. அம் அண்ட் தே நெக்லெக்ட் ரிலேஷன்ஷிப் பிகாஸ் ஆஃப் த ஃபோக்கஸ் ஆன் த டாஸ்க் அந்த பெர்ஃபெக்ஷன நோக்கி நோக்கி போயிட்டு ரிலேஷன்ஷிப்ல அவங்களால வந்து கன்டின்யூ பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி இதுதான் வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் பெர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பெர்சனாலிட்டி டிஸார்டர் டயக்னிஸ்ட். So in DSM-5 வந்து has provided specific criteria for diagnosing the personality disorder. So the mental health professional வந்து they evaluate என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி எவாலுவேட் பண்றாங்க. அண்டர் டிஃபரெண்ட் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க எந்த மாரி இருக்கிறாங்க, நடந்துக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிஹேவியர் வந்து இஃப் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அக்ராஸ் சிச்சுவேஷன்ஸ் எல்லா சிச்சுவேஷனும் அவங்க பிஹேவியர் அப்படிதான் இருக்குதா? வெதர் இட் இம்பாக்ட்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன மாரி டிஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் எவாலுவேட் பண்றாங்க. அண்ட் தே சி ஏதாவது இந்த 2 பாயிண்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்கன்னு செக் பண்றாங்க. என்னது அப்படின்னா, வாட் இஸ் தேர் வியூ அபௌட் தெம்செல்ஃப் அண்ட் ஹவ் தே லுக் அட் அதர் பீப்பிள் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ ஹவ் தே ஆர் டீலிங் வித் அதர் பீப்பிள், ஹவ் தே ஆர் ஆக்டிங் அப்படின்றத பார்க்குறாங்க. அண்ட் அவங்களோட எமோஷனல் ரெஸ்பான்ஸ ஒரு விஷயத்துக்கு எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அண்ட் அவங்களோட இம்பல்சிவிட்டிய எப்படி அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுதா? ஆர் தே இமிடியேட்லி ஷோ அப் தேர் எமோஷன் அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் வந்து டயக்னோசிங் பீப்பிள் வெதர் தே ஹேவ் பெர்சனாலிட்டி டிஸார்டர் ஆர் நாட். அண்ட் தே ஆல்சோ டேக் பிளட் டெஸ்ட் ஆர் ஆல்கஹால் ட்ரக் ஸ்கிரீனிங்ஸ். ஏன்னா இந்த மாரி எமோஷன்ஸ் எல்லாமே வந்து வெதர் இட் இஸ் டியூ டு பிசிக்கல் சேஞ்சஸ் இன் தேர் பாடி ஆர் இது டிஸார்டரா அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணணுன்றதுக்காக தே ஈவன் டேக் பிளட் டெஸ்ட் அண்ட் ஆல்கஹால் ட்ரக் ஸ்கிரீனிங்ஸ்.
நெக்ஸ்ட் என்னென்ன மாரி ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க பெர்சனாலிட்டி டிஸார்டர் இருந்தா அப்டின்னா, சைக்கோதெரபி விச் இஸ் த மெயின் ட்ரீட்மெண்ட். ஸோ சைக்கோதெரபி இட் ஹெல்ப்ஸ் த மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன் டூ அண்டர்ஸ்டாண்ட் தியர் கண்டிஷன். அவங்களோட தாட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்றது. அதுல மெயினா வந்து டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரபி ஆர் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபி யூஸ் பண்றாங்க. டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரபி வந்து இட் டீச்சர்ஸ் தெம் ஹவ் டு டாலரேட் த ஸ்ட்ரெஸ் அண்ட் அவங்களோட எமோஷன்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஹவ் தே கேன் பி மோர் எஃபெக்டிவ் இன்டர்பர்சனலா அப்படின்றதெல்லாம் வந்து டீச் பண்றாங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் போத் இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் செஷன்ஸ். இத மாரி ஃபேஸ் பண்ற மத்தவங்களையும் வச்சு ஒரு குரூப் செஷனா கூட கண்டக்ட் பண்ணி இந்த தெரப்பி வந்து ஹேண்டில் பண்றாங்க. அடுத்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்றது இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை அவங்களோட நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன்ஸ் என்ன, அவங்களோட கோர் பிலீஃப் என்ன, சைல்ட்ஹுட் ட்ராமானால இப்படி ஒரு கோர் பிலீஃப் இருக்கா அப்படின்றதெல்லாம் எவாலுவேட் பண்ணி தே ட்ரை டு கன்வெர்ட் தோஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இன்டு பாசிட்டிவ் தாட்ஸ். எப்படி வந்து ஹவ் தே கேன் கோப் அப் வித் த டிஃபிகல்டீஸ் அப்படின்றதெல்லாம் அந்த தெரப்பில சொல்றாங்க. நெக்ஸ்ட் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்சுவலா பெர்சனாலிட்டி டிஸார்டருக்கு தேர் இஸ் நோ பர்ட்டிகுலர் மெடிசின் ஃபார் பெர்சனாலிட்டி டிஸார்டர். பட் சில சிம்ப்டம்ஸ ரெடியூஸ் பண்றதுக்காக டாக்டர்ஸ் மே பிரிஸ்கிரைப் ட்ரக்ஸ். ட்ரக்ஸ் இஸ் நத்திங் பட் மெடிசின்ஸ். டிப்ரசன்ஸ் அந்த டைப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் டிப்ரஷன், ஆங்கர் அண்ட் இம்பல்சிவிட்டி அண்ட் மூட் ஸ்டெபிலைசர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க டு ரெடியூஸ் த மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி, அக்ரஷன் அதுக்கெல்லாம். அண்ட் ஆன்டி சைக்காட்டிக்ஸ்க்கு எதுக்கு அப்படின்னா நியூரோலெப்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து when the person loses touch with reality, ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் ஆன்டி ஆன்சைட்டி மெடிகேஷன் இஸ் டு ரிலீவ் த ஆன்சைட்டி, அஜிடேஷன் அண்ட் இன்சோம்னியா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மெடிசின்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க டு ரெடியூஸ் த சிம்டம்ஸ். நாட் டைரக்ட்லி ஃபார் ட்ரீட்டிங் த பர்சனாலிட்டி டிஸார்டர் பட் டு ரெடியூஸ் த அதர் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ். இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னா, வென் பீப்பிள் ஆர் ரிப்பீட்டட்லி யூசிங் சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ். சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ்னா ட்ரக்ஸ், ஆல்கஹால். அது அவங்களோட டே டு டே லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் டிஸார்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிறைய இந்த மாதிரி கேசஸ் வந்து இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் கொகைன் ப்ராப்ளம்ஸ் வந்து இட் ஹாஸ் நவ் பப்ளிசைஸ்டு அமாங் செலிபிரிட்டிஸ் அண்ட் அடிக்டிவ் பிஹேவியரா ஆகிடுது. பிகாஸ் ஆஃப் த யூசேஜ் ஆஃப் தீஸ் சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அத ரிப்பீட்டடா யூஸ் பண்றப்போ ஒரு அடிக்டிவ் பிஹேவியரா ஆயிடுது. அடிக்டிவ் பிஹேவியர் ஆகும்போது அது வந்து இட் 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 பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். இந்த சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ்ல இருக்கிற சப்ஸ்டன்சஸ் வந்து தட் ஆக்சுவலி அஃபெக்ட்ஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். என்னென்ன இந்த மாதிரி சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், நிக்கோட்டின், பார்பிட்டுரேட்ஸ், ட்ராங்குலைசர்ஸ், ஆம்ஃபிட்டமைன்ஸ், ஹெராயின், எக்ஸ்டசி அண்ட் மேரிகுவானா. சில சப்ஸ்டன்சஸ் இதுல பார்த்தீங்கன்னா, லீகலி அடல்ட்ஸ்க்கு வந்து அவைலபிளா இருக்குது. அத வாங்கி வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா, எதுவும் இல்லீகல் கிடையாது. டைரக்ட்டா ஷாப்ஸ்லயே அத குடுக்குறாங்க. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால், நிக்கோட்டின்லாம் லீகலி அவைலபிள் சப்ஸ்டன்சஸா இருக்கு. சில சப்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரிலேட்டடா சில சில செடேட்டிவ்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. பெயின்க்காக செடேட்டிவ்ஸா வந்து சில சப்ஸ்டன்சஸ் வந்து டாக்டர்ஸே வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. சில சப்ஸ்டன்சஸ் வந்து தே ஆர் டெர்ம்ட் அஸ் இல்லீகல். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெராயின், மெத்தம் மெத்தம்ஃபீட்டமைன் அதெல்லாம் வந்து இல்லீகல் சப்ஸ்டன்சஸா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாரி சப்ஸ்டன்ஸ்க்கு அடிக்ட்டா இருக்கிறவங்க வந்து 2 விதமா பார்க்குறாங்க. சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸா. சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ன்றது என்னன்னா, எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் தீஸ் சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் வந்து நெறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தட் லீட்ஸ் டூ பிஹேவியரல் சேஞ்சஸ். சில பேர் வந்து ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் டிரைவ் பண்றாங்க. அண்ட் கன்டினியூட் யூஸ் டெஸ்பைட் பெர்சிஸ்டன்ட் சோசியல், சைக்காலஜிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட அத வந்து இன்னும் எடுத்துட்டே தான் இருக்காங்க. நிறுத்தவே மாட்றாங்க. ஸோ அத வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ன்னு டெர்ம் பண்றாங்க. சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸ்ன்றது என்னன்னா, மோர் சிவியர் சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிஸார்டர்ஸ். ஒரு சில சைக்காலஜிக்கலா ஒரு சில எஃபெக்ட்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக அளவுக்கு அதிகமா வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றது வந்து சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிபெண்டன்ட்டா இருக்கிறாங்களா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இட் இஸ் சிக்னல்டு பை டாலரன்ஸ் அண்ட் வித்ட்ராயல் சிம்ப்டம்ஸ். டாலரன்ஸ்ன்றது வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மினிமம் குவான்டிட்டி எடுத்துட்டே இருப்பாங்க. அந்த டிசைரபிள் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. பட் லேட்டர் ஆன் கன்டினியூஸ் யூசேஜ்னால அந்த மினிமம் குவான்டிட்டி எடுக்கும்போது அவங்களுக்கு நினைக்கிற எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ தே இன்கிரீஸ் த குவான்டிட்டி ஆஃப் இன்டேக். ஸோ அது வந்து டாலரன்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வித்ட்ராயல்ன்றது என்னன்னா, ஈவன் தோ தே விஷ் டு டிஸ்கன்டின்யூ ஹேவிங் தீஸ் சப்ஸ்டன்சஸ் அந்த வித்ட்ராயல் சிம்ப்டம்ஸ் ட்ரிமர்ஸ், ஸ்வெட்டிங் அந்த மாரி கண்டிஷன்ஸ் ஏற்படுறனால அவங்க மறுபடியும் வந்து தே கன்டின்யூ ஹேவிங் தோஸ் சப்ஸ்டன்சஸ். ஸோ அது வித்ட்ராயல் எஃபெக்ட். இந்த மாரி சிக்னல் பண்ணுச்சு நம்ம உடம்பு அப்படின்னா, தென் இட் மீன்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் டிபெண்டன்ஸா இருக்கு அப்படின்னு
மீன் பண்றாங்க. ஸோ இப்பதான் வந்து அடுத்த டெர்ம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டாலரன்ஸ் அண்ட் வித்ட்ராயல். ஸோ டாலரன்ஸ் இப்பதான் பார்த்தோம். இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு அச்சீவ் த சேம் எஃபெக்ட். அது வந்து டாலரன்ஸ். வித்ட்ராயல்ன்றது வந்து பிசிக்கல் சிம்டம்ஸ், ஸ்வெட்டிங், ட்ரிமர்ஸ், டென்ஷன் அதெல்லாம் ஏற்படுது. when discontinuing the substance after prolonged use of substance, ஒரு நேரத்துல டிஸ்கன்டினியூ பண்ணும்போது they are facing these physical symptoms. ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்டன்சஸ் வந்து 5 கேட்டகரிஸா, அந்த சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் 5 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா டிப்ரெசன்ஸ்ன்றது ஒரு இட் ப்ரொடியூசஸ் பிஹேவியரல் செடேஷன். ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட்டுக்காக ரிலாக்ஸிங் எஃபெக்ட் கொடுக்குற சப்ஸ்டன்சஸ் வந்து டிப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் யூஷுவலி ஆல்கஹால், செடேட்டிவ்ஸ், ஹிப்னட்டிவ் செடேட்டிவ்ஸ், ஆன்சியாலிட்டிக் ஃபேமிலி சச் அஸ் பார்பிட்டுரைட்ஸ், ஆன்சைட்டி ரெடியூசிங் ட்ரக்ஸ், பார்பிட்டுரைட்ஸ் அண்ட் பென்சோடியாசிபைன்ஸ், இதெல்லாம் வந்து டிப்ரெசன்ஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டிமுலன்ஸ்ன்றது என்னன்னா தட் மேக்ஸ் பீப்புள் மோர் ஆக்டிவ் அண்ட் அலர்ட். அவங்க மூடை எலிவேட் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து ஆம்ஃபிட்டமைன்ஸ், கொக்கைன், நிக்கோட்டின், கஃபைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிமுலன்ஸ். ஓபியேட்ஸ்ன்றது என்னன்னா இட் இஸ் டெம்பரரி அனல்ஜீஷியா, பெயின் ரெடியூசிங்காக ஆர் ஃபார் சம் பிளஷர், அந்த இது எஃபெக்ட் கொடுக்கறது வந்து ஓபியேட்ஸ். ஹெராயின், ஓபியம், கோடைன் அண்ட் மார்ஃபைன் எல்லாமே இந்த கேட்டகரி. அடுத்து ஹாலுசினோஜன்ஸ். இது வந்து ஒரு இட் ஆக்சுவலி ஆல்டர்ஸ் சென்சரி பெர்செப்ஷன். ஒரு டெலூஷன் மோடுக்கு, பாரனோயா, ஹாலுசினேட் மோடுக்கு கொண்டு போற சப்ஸ்டன்சஸ். அவங்க எங்க இருக்கிறவங்கன்னே தெரியாது. அண்ட் ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் அண்ட் ஃபால்ஸ் பெர்செப்ஷன் வர வைக்கிற சப்ஸ்டன்சஸ் வந்து ஹாலுசினோஜன்ஸ் அப்படின்றாங்க. இது மேரிக்வானா, எல்எஸ்டி இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில வரும். வேற என்ன அதர் ட்ரக்ஸ் ஆஃப் அபியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தவிர மத்த எல்லா ட்ரக்ஸும் இந்த கேட்டகரியில வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஹாலன்ஸ், ஏர்பிளேன் க்ளூ, அது ஆனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ், அதெல்லாம் வந்து சில ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸும் இருக்கு. நைட்ரக்ஸ் ஆக்சைடு இதெல்லாம் வந்து மெடிசன் கவுண்டர்லேயே கிடைக்கும். பட் இட் ஹேஸ் சேம் எஃபெக்ட் லைக் அதர் 4 கேட்டகரிஸ் என்ன எஃபெக்ட் கொடுக்குதோ அதுல இருக்கிற சிம்டம்ஸ் வந்து நிறைய, அதுல இருக்கிற எஃபெக்ட்ஸை இந்த ட்ரக்ஸும் கொடுக்குது. அதோட ஓவர்லேப் ஆகுது. சில 2-3 சப்ஸ்டன்சஸ் வந்து ஒரே நேரத்துல when people are taking more than one drug at a time, அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த எஃபெக்ட் வந்து எஃபெக்ட் வந்து இன்னும் மித்த இதோட அதிகமாவே இருக்குது. அண்ட் அந்த டேர்ம், அந்த பேட்டர்ன் என்ன சொல்றாங்கன்னா பாலி சப்ஸ்டன்ஸ் யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா அந்த காம்பினேஷனுக்குரிய ஃபினாமினாஸ் என்னன்னா கிராஸ் டாலரன்ஸ் அண்ட் சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட். கிராஸ் டாலரன்ஸ்ன்றது என்னன்னா அவங்க வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் கிடைக்கிறதுனால தே ஆர் கம்பைனிங் சம் அதர் ட்ரக் அலாங் வித் இட் டு கெட் த டிசையர்ட் எஃபெக்ட். ஸோ அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து 2 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் கொடுத்து ஒரு எஃபெக்டை கெயின் பண்றது வந்து கிராஸ் டாலரன்ஸ். அடுத்து சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்ன்றது என்னன்னா the same thing when the effects of 2 or more substances acting together produce an increased effect greater than each alone. ஸோ இது வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா it is actually alter the risk and clinical presentation. So 2-3 drug addict ஆகும்போது we have to treat them accordingly அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆல்கஹால் ரிலேட்டட் டிசார்டர்ஸ். யூஸ்வலா வந்து இந்த ஆல்கஹாலிக் அடிக்டா இருக்கிறவங்க வந்து ஆல்கஹாலிசம் அப்படின்ற டேர்ம்ஸ்லாம் முன்னாடி யூஸ் பண்ணாங்க. பட் நவ் தீஸ் டேர்ம்ஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டட். அதுக்கு பதிலாக வந்து WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து டு பீப்புள் தோஸ் who got addicted to alcohol வந்து அந்த டேர்ம் வந்து ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கிக் டிபெண்டன்ஸ். ஸோ அவங்க வந்து பீப்புள் ஹூ டேக் ஆல்கஹால் அவங்களோட மென்டல் அண்ட் எமோஷனல் நீடுக்காக டு ஃபீல் நார்மல் சில பேர் வந்து அந்த ஆல்கஹால் இன்டேக் பண்றாங்க டு ஃபீல் ரிலாக்ஸ். ஸோ அது வந்து சைக்கிக் டிபெண்டன்ஸ். ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ்ன்றது என்னன்னா பாடி கெட்ஸ் அடாப்டட் டு ஆல்கஹால். அப்போ வித்ட்ராயல் occurs when alcohol is absent. So in order to avoid the tremors, sweating and irritability on stopping, இந்த ஒரு physical dependence ஏற்படுறதுனால they are continuing to alcohol. So அந்த dependence வந்து physical dependence. compulsion to use என்ன அப்படின்னா they will get a strong urge, ஒரு ஃபீலிங் கிடைக்கும். கண்டிப்பா வந்து இதை எடுத்தே ஆகணும், டு ட்ரிங்க் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் ரெகுலர்லி அப்படின்ற urge அவங்களுக்குள்ள சொல்லிட்டே இருக்கிறது வந்து கம்பல்ஷன் டு யூஸ். டாலரன்ஸ்ன்றது நீட் ஆஃப் மோர் ஆல்கஹால் than before to feel intoxicated. Next withdrawal avoidanceன்றது drinking to avoid discomfort, anxiety, tremors and sweating avoid பண்றதுக்காக drink பண்றது வந்து withdrawal avoidance. So how this alcohol is produced ன்னு பாத்தீங்கன்னா it is formed with a combination of yeast, sugar and water. When it is fermented அது வந்து ஆல்கஹாலா மாறுது. இனிஷியலா வந்து நேச்சுரல் சோர்சஸ் வச்சு
humans have fermented alcohol. Honey வச்சு நமக்கு கிடைக்கிற alcoholic product. When the honey is fermented, it gives us alcoholic product called mead. அதே மாதிரி rice to shake. பாம் வந்து பாம் வைனா மாறுது. agave or cactus வந்து mescal and pulque. அது அப்படி ஒரு alcoholic product மாறுது. maple syrup to liquor, jungle fruits to fruit based liquor, grapes to wine, grains beer. So இப்ப அந்த ஆல்கஹால் இஸ் வைட்லி அவைலபிள். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த சுகர் இட் இஸ் இன் மெனி பிளான்ட்ஸ் ஆல்கஹால் வந்து வைட்லி அவைலபிளா இருக்குது. ஸோ திஸ் ஹாஸ் மேட் ஆல்கஹால் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸா இருக்கு. சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் நிறைய பார்த்தோம். அமாங் தட் ஆல்கஹால் பிகேம் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட். ஏன்னா அதோட பிகாஸ் ஆஃப் த அவைலபிலிட்டி ஆல்கஹால் தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸா இருக்குது. நெக்ஸ்ட் செடேட்டிவ் ஹிப்னட்டிக் ட்ரக்ஸ் டிப்ரெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ தீஸ் டிப்ரெசன்ஸ் செடேட்டிவ் ஹிப்னட்டிக் ட்ரக்ஸ் ஆன்சியாலிட்டிக் அப்படின்றதுன்னா ஆன்சைட்டி ரெடியூஸ் பண்ற ட்ரக்ஸ். ஸோ அது வந்து இட் ப்ரொடியூசஸ் வென் தீஸ் ட்ரக்ஸ் ஆர் இன்டேக்கன் இட் ப்ரொடியூசஸ் ரிலாக்ஸேஷன் அண்ட் ட்ரௌசினஸ். லோவர் டோசஸ் போது காமிங்கா இருக்கும் அண்ட் ஹையர் டோசஸ் எடுக்கும் போது இட் இன்டியூசஸ் ஸ்லீப். அதுதான் ஹிப்னட்டிக் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேட்டகரியில வர மெயின் டைப்ஸ் என்னன்னா பார்பிச்சுரேட்ஸ் அண்ட் பென்சோடியாசிபைன்ஸ். பார்பிச்சுரேட்ஸ்ன்றது வந்து அடிக்டிவ் செடேட்டிவ் ஹிப்னட்டிக்ஸ். இட் ரெடியூசஸ் ஆன்சைட்டி, இன்டியூசஸ் ஸ்லீப், and it has a high risk of dependence and overdose. திரும்ப திரும்ப அது அவங்களை அடிக்டிவா ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பார்பிட்டுரேட்ஸை வந்து பிரிஸ்கிரைப் பண்றபோது. பட் இஃப் யூ டேக் பென்சோடியாசிபைன்ஸ் இட் இஸ் த மோஸ்ட் காமன் ஆன்டி ஆன்சைட்டி ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து வேலியம் அண்ட் சானட்ஸ். இது இட் இஸ் ஆக்சுவலி சேஃபர் தென் யூசிங் பார்பிட்டுரேட்ஸ். பட் இதுவுமே வந்து இட் ஸ்டில் ஹேபிட் ஃபார்மேஷன் நடக்குது. பட் கம்பேர்ட் டு பார்பிட்டுரேட்ஸ் திஸ் பென்சோடியாஃபைன்ஸ் வந்து சேஃபர் டு யூஸ். அடுத்து ஓபியாய்ட்ஸ். ஓபியாய்ட்ஸ் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் ஓபியம் பாப்பி சாப் ஆர் கெமிக்கலி டிரைவ்டு. அந்த பாப்பி சாப் அதுலேருந்து வர ஜெல்லி மாதிரி சப்ஸ்டன்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ற ட்ரக் தான் வந்து ஓபியாய்ட்ஸ். இட் இஸ் ஆக்சுவலி யூஸ்ட் டு ரிலீவ் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் பெயின். என்னென்ன ஓபியாய்ட்ஸ் இருக்குன்னா மார்ஃபைன். இட் இஸ் ஹைலி அடிக்டிவ் பட் இஸ் அ வெரி எஃபெக்டிவ் பெயின் ரிலீவர். ஹெராயின்றது வந்து மோஸ்ட் அடிக்டிவ் ஓபியா சப்ஸ்டன்சஸ். ஸோ ஒரு ப்ளஷர் ஃபீலிங் ஆஃப்டர் இன்டேக்கிங் ஹெராயின், ஒரு ப்ளஷர் ஃபீலிங், ஒரு ஸ்ட்ராங் ரஷ் வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. என்டார்ஃபின்ஸ்ன்றது வந்து நேச்சுரல் ஓபியாட்ஸ் விச் ப்ரொடியூசஸ் இன்சைட் த அவர் பாடி. நம்ம பாடி வென் இட் அண்டர்கோஸ் பெயின் ஒரு எமோஷனல் டென்ஷன் இருக்கும்போது ஒரு என்டார்ஃபைன் வந்து உள்ளே ஜென்ரேட் ஆகி இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த பெயின், த ப்ளஷர் ஃபீல் பண்ண வைக்கிற அந்த ஓபியாய்டு வந்து பாடிஸ் நேச்சுரல் ஓபியாய்டுன்னு சொல்றாங்க, விச் இஸ் என்டார்ஃபின்ஸ். ஸோ இந்த என்டார்ஃபினோட எஃபெக்டை வந்து இந்த ஹெராயின் வந்து இட் இஸ் இமிட்டேட்டிங் ஆக்சுவலி the endorphin effects. Next வந்து ஸ்டிமுலன்ஸ். ஸ்டிமுலன்ட்ன்றது இட் இன்க்ரீசஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி. ஹார்ட் ரேட் ரைஸ் பண்ணுது, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி அலர்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, விச் ஸ்பீட்ஸ் அப் த திங்கிங் அண்ட் பிஹேவியர். ஸோ என்னென்ன மேஜர் ஸ்டிமுலன்ஸ்னு பார்த்தோம்னா கொக்கைன். இது வந்து கோகா பிளான்ட்ல இருந்து டிரைவ் பண்றது. இட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் நேச்சுரல் ஸ்டிமுலண்ட். ஒரு இன்டென்ஸ் யுஃபோரியான்றது வந்து பிளஷர் அண்ட் எனர்ஜி கிடைக்குது ஆஃப்டர் ஹேவிங் கொக்கைன். அடுத்து ஆம்ஃபிட்டமைன்ஸ்ன்றது வந்து லெபார்டரி மேட் ஸ்டிமுலண்ட். கொக்கைன்றது நேச்சுரல் ஸ்டிமுலண்ட் பிகாஸ் இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் பிளான்ட். பட் வேறஸ் ஆம்ஃபிட்டமைன்ஸ்ன்றது லெபார்டரி மேட் ஸ்டிமுலண்ட். இதுவும் இட் இன்க்ரீசஸ் அலர்ட்னஸ் அண்ட் ரெடியூசஸ் ஃபெட்டிக், அந்த டயர்ட்னஸ்லாம் போக்கிடுது. ஹை டோசஸ் என்ன ஆகுது அப்படின்னா சைக்கோசிஸ் லைக் சிம்டம்ஸ், அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது when it is taken on high dose. அடுத்து கெஃபைன்றது வந்து இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஸ்டிமுலண்ட். மோஸ்ட்லி வந்து காஃபில இருக்குது அண்ட் இட் இன்க்ரீசஸ் எனர்ஜி அண்ட் அலர்ட்னஸ். அடுத்து ஹாலுசினோஜன்ஸ், கேனபீஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஸோ ஒரு சென்சரி ஆர் சைக்கலாஜிக்கல் எஃபெக்டை வந்து கொடுக்குது ஆஃப்டர் ஹேவிங் தீஸ் ஹாலுசினோஜன்ஸ் அண்ட் கேனபீஸ். ஹாலுசினோஜன்ஸ்ன்றது என்னதுன்னா ஒரு சென்சரி பர்செப்ஷனே வந்து அது மாத்துது. இட் இன்டியூசஸ் ஹாலுசினேஷன் அண்ட் இலூஷன்ஸ். ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறத வந்து ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, which may be pleasant or frightening. இது வந்து சைக்கிடெலிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா எல்எஸ்டி, மெஸ்கலைன், சீலோசைபின், எம்டிஎம்ஏ, இதெல்லாம் வந்து ஹாலுசினோஜன்ஸ்க்குரிய எக்ஸாம்பிள். அடுத்து கேனபீஸ் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் கேனபீஸ் சட்டேவா ஹெம்ப் பிளான்ட்ல இருந்து. இட் இஸ் க்ரோன் இன் வார்ம் கிளைமேட்ஸ். அதுல இருந்து கிடைக்க வந்து கேனபீஸ். ஃபார்ம்ஸ் ஆஃப் கேனபீஸ் என்னன்னா ஹாஷிஷ், மேரிகுவானா. ஸோ இந்த கண்டென்ட் டெட்ராஹைட்ரோ கேனபினால் அப்படின்ற அந்த கண்டென்ட் வந்து அதோட அளவு இந்த மேரிகுவானா அண்ட் ஹாஷிஷ் வந்து இட் வேரிஸ் விச் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட், ப்ரிப்பரேஷன் மெத்தட், ஸ்டோரேஜ் அண்ட் பிளான்ட் வெரைட்டி. ஸோ இந்த மெயின் ஆக்டிவ் கெமிக்கல் இந்த மாதிரி மேரிகுவானா அண்ட் ஹாஷிஷ்ல என்ன இருக்கு அப்படின்னா டிஹெச்சி, டெட்ராஹைட்ரோ கேனபினால். நிறைய டிஹெச்சி இருந்துச்சுன்னா இட் இஸ் மோர் பவர்ஃபுல் ட்ரக் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா பாலி சப்ஸ்டன்ஸ் யூஸ், அதாவது மோர் தென் ஒன் ட்ரக் டேக்கன் டுகெதர், அதை வந்து காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. ஸோ ஒரு டாலரன்ஸ் டெவலப் ஆகுது.
ஸோ ஒரு ட்ரக்ல வந்து அவங்களுக்கு நெனச்ச எஃபெக்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, தே யூஸ் அனதர் சிமிலர் ட்ரக். ஸோ அன் ஆல்கஹால் டிபெண்டன்ட் பெர்சன் மே ஷோ டாலரன்ஸ் டூ பென்சோடியாசெபைன்ஸ். அதே எஃபெக்ட் இன்னொரு இதுல கிடைக்குதுன்னு மாத்திக்கிறது வந்து கிராஸ் டாலரன்ஸ். சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்ன்றது வென் 2 சப்ஸ்டன்சஸ் டேக்கன் டுகெதர் இட் ப்ரொடியூசஸ் ஸ்ட்ராங்கர் எஃபெக்ட்ஸ். ஸோ அதனால வர எஃபெக்ட்ட தான் சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்ன்னு சொல்றாங்க. ஆல்கஹால் பிளஸ் செடேட்டிவ்ஸ் கேன் டேஞ்சரஸ்லி சப்ரஸ் பிரீத்திங். அடுத்த டாபிக் வந்து சீசோஃப்ரெனியா. சீசோஃப்ரெனியான்றது இட் இஸ் அ வெரி சிவியர் மென்டல் டிஸார்டர் தட் அஃபெக்ட்ஸ் பீப்பிள் ஃப்ரம் ஆல் கல்ச்சர்ஸ் அண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். யாரனாலும் இது அஃபெக்ட் பண்ணுது. irrespective of the culture, இந்த schizophrenia வந்து it is considered as a severe mental disorder. It has several symptoms. They have different thoughts, perception, action, அவங்கள பத்தி நினைக்கிற எண்ணங்கள், how they relate to others, அது எல்லாமே வந்து extreme difference-ஆ இருக்கு for those who are having the schizophrenia. So they don't know what is the reality. So அத வந்து when there is a significant loss of contact with reality, அந்த டேர்ம் வந்து சைக்கோசிஸ்ன்னு சொல்றாங்க. வாட் ஆர் த சிம்ப்டம்ஸ் ஆஃப் schizophreniaன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சிம்ப்டம், நெகட்டிவ் சிம்ப்டம் அண்ட் சைக்கோமோட்டர் சிம்ப்டம் இருக்குது. பாசிட்டிவ் சிம்ப்டம்ன்றது தேர் இஸ் அன் அடிஷனல் பிஹேவியர். அது ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரா பண்றது பாசிட்டிவ் சிம்ப்டம்ல வரும். நெகட்டிவ் சிம்ப்டம்ன்றது யூசுவலா இருக்கிற அந்த பிஹேவியரோட அந்த எஃபெக்ட் வந்து குறைஞ்சு போய் காமிக்கிற சிம்ப்டம்ஸ் நெகட்டிவ் சிம்ப்டம்ஸ். அண்ட் சைக்கோமோட்டார் சிம்ப்டம்ன்றது வந்து அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் வச்சு ஏற்படுற மாற்றங்கள வந்து சைக்கோமோட்டார் சிம்ப்டம்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ சில பேர் வந்து பாசிட்டிவ் சிம்ப்டம்ஸ் காமிப்பாங்க. சில பேர் நெகட்டிவ் சிம்ப்டம்ஸ் காமிப்பாங்க. சில பேருக்கு வந்து 2மே இருக்கும் டூ சம் டிகிரி. ஸோ மோஸ்ட்லி ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கிற பீப்பிள்க்கு வந்து நெறைய மெமரி அண்ட் காக்னிட்டிவ் ஃபங்ஷனிங்ல வந்து டிஃபிகல்டீஸ் ஏற்பட்டுருது. பாசிட்டிவ் சிம்ப்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, there are some pathological excesses or bizarre additions வந்து ஒரு பெர்சனோட பிஹேவியர் சம்திங் கெட் ஆடட் டு தேர் ஒரிஜினல் பிஹேவியர். அது வந்து பாசிட்டிவ் சிம்ப்டம்ல வருது. டெலூஷன்ஸ் அது எடுத்துக்கிட்டோம்னா, சில பேர் வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது, ஆ இதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு அசம்ப்ஷனுக்கு வராங்க. அதுக்கு ஆக்சுவல் ப்ரூஃப் இருக்காது. பட் இட் இஸ் ஜஸ்ட் தேர் அசம்ப்ஷன். நம்மள வந்து பீப்பிள் வந்து நம்மள வேணும்னே நம்மள பிளாட் பண்றாங்க. நம்மள வேணும்னே ஒதுக்குறாங்க. நம்மள த்ரெட்டன் பண்றாங்க. வி ஆர் பீயிங் அட்டாக் அப்படின்ற மாரி ஃபால்ஸ் பிலீஃப் ஒரு கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட் வந்து டெலூஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ஆர்கனைஸ்ட் திங்கிங் அண்ட் ஸ்பீச் அதுவுமே வந்து பாசிட்டிவ் சிம்ப்டம்ல வரும். என்னன்னா இன்னபிலிட்டி டு திங்க் லாஜிக்கலி அண்ட் ஒரு பெக்யூலியர் வேல வந்து அ பேசுறாங்க. இட் கேன் காஸ் கிரேட்டர் கன்ஃப்யூஷன். அவங்களால ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சிம்ப்டம்ஸ்ல வருது. அது காமன் டைப்ஸ் இந்த டிஸ்ஆர்கனைஸ்ட் திங்கிங் அண்ட் ஸ்பீச்ல காமன் டைப்ஸ் என்னன்னா லூஸ் அசோசியேஷன்ஸ். அதாவது ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு இன்னொரு டாபிக் ஷிஃப்ட் ஆகுறது. அந்த 2 டாபிக்கும் ஒரு அன்ரிலேட்டடா இருக்கும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிரைல்மென்ட். பிரேக்ஃபாஸ்ட் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஸ்பேஸ் பத்தி போயிருவாங்க. அப்புறமா அவங்க சைல்ட்ஹுட் பெட் பத்தி பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஒரு லாஜிக்கல் கனெக்ஷனே இருக்காது அவங்க பேசுற டாபிக்ஸ்க்கு. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா நியோலாஜிசம். அவங்களே ஒரு நியூ வேர்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. பட் இட் டசன்ட் ஹேவ் ஆக்சுவல் மீனிங். அவங்க அதோட வேர்டோட மீனிங் வந்து அந்த பேஷண்ட்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அது வந்து நியோலாஜிசம். நெக்ஸ்ட் வந்து பெர்சிவரேஷன். ஒரே வேர்ட திருப்பி திருப்பி ஒரே ஐடியாஸ திருப்பி ரிப்பீட் பண்றது. கிளாங் அப்படின்னா யூஸ் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ். ஒரு மீனிங்கே இல்லாம ஒரு ரைமிங் வேர்ட் யூஸ் பண்றது வந்து கிளாங். நெக்ஸ்ட் டைப் வந்து ஹைட்டன்ட் பெர்செப்ஷன் அண்ட் ஹாலுசினேஷன். ஒரு சென்சரி எக்ஸ்பீரியன்ஸஸ்ல வர ஹாலுசினேஷன் மாற்றங்கள். ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை எதுவுமே இருக்காது. அது அப்படி ஒண்ணு நடந்திருக்கவே செய்யாது. பட் அவங்களோட தாட்ஸ்ல இப்படி நடந்த மாரி ஒண்ணு யோசிச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டரி ஹாலுசினேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, தே ஹியர் வாய்ஸஸ். ஆனா யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு மட்டும் அந்த வாய்ஸ் கேட்கிறது ஆடிட்டரி ஹாலுசினேஷன். விஷுவல் ஹாலுசினேஷன்றது சீயிங் திங்ஸ் தட் ஆரன்ட் தேர். அங்க ஒண்ணுமே இருக்காது. பட் அவங்களுக்கு மட்டும் அந்த கண்ணுக்கு தெரியாது. டாக்டைல் ஹாலுசினேஷன்றது ஃபீலிங் சென்சேஷன்ஸ் ஆன் த ஸ்கின். ஆல்ஃபாக்டரி ஹாலுசினேஷன்றது ஸ்மெல்லிங் ஓடர்ஸ் தட் டோன்ட் எக்ஸிஸ்ட். அவங்களுக்கு மட்டும் அந்த வாசனை தெரியறது. கஸ்டேட்டரி ஹாலுசினேஷன்றது வந்து டேஸ்டிங் திங்ஸ் தட் ஆரன்ட் பிரசன்ட். அவங்களுக்கு மட்டும் ஒரு டேஸ்ட் தெரியும். பட் ஆக்சுவலா நம்ம குடுக்குற ஃபுட்ல வந்து வேற டேஸ்ட் இருக்கும். பட் அவங்களுக்கு மட்டும் வேற டேஸ்ட்டா தெரியுது வந்து கஸ்டேட்டரி ஹாலுசினேஷன். அடுத்து இன்அப்ராப்ரியேட் எஃபெக்ட். ஒரு சிச்சுவேஷனுக்கு சூட்டபிளான ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு எமோஷன் காமிக்காம வேற அப்படியே வியர்டா வேற எமோஷன் காமிக்கிறாங்க அப்படின்னா அது இன்அப்ராப்ரியேட் அஃபெக்ட். லாஃபிங் அட் சேட் நியூஸ், கிரையிங் டியூரிங் ஹாப்பி அக்கேஷன்ஸ் இல்லைன்னா ஒரு டிராஜிக் இவன் நடந்திருக்கும் அதுக்கு எமோஷனே காமிக்காம இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சிம்டம்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தோஸ் ஆர் டெபிசிட்ஸ். சில பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கம்மியாகிறது அப்படின்னா வந்து நெகட்டிவ் சிம்டம். பாவர்ட்டி ஆஃப் ஸ்பீச், அலோஜியா. அது ரிடக்ஷன் இன் ஸ்பீச் ஆர் ஸ்பீச் கன்டென்ட். குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகுது. அவங்க பேசுற குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகுது. திங்க் பண்றது ரெடியூஸ் ஆகுது. அண்ட் தே சே வெரி லிட்டில். மினிமல் வெர்பல் அவுட்புட்டா இருக்குது. அண்ட் கன்டென்ட் ரிடக்ஷன். அம் நெறைய பேர் வந்து நெறைய சொல்லுவாங்க. பட் அதோட மீனிங்ன்னு பார்த்தீங்கன்னா, கன்வே பண்ற மீனிங் ரொம்ப கம்மியா இருக்கும். எம்ப்டி ஸ்பீச்சா இருக்கிறது வந்து பாவர்ட்டி ஆஃப் ஸ்பீச். அடுத்து பிளண்டட் அண்ட் ஃபிளாட் அஃபெக்ட்ன்னு என்னன்னா,
ஒரு ஆக்சுவல் சிச்சுவேஷனுக்கு வந்து வென் தே ஷோ லெஸ் ஆங்கர், லெஸ் சேட்னஸ், ஜாய், அதர் ஃபீலிங்ஸ் மத்த பீப்பிளோட அவங்க கம்மியா காமிக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் த டிசையர்டு குவான்டிட்டி அப்டின்னா அது பிளண்டட் எஃபெக்ட். அவங்களோட எமோஷனல் ரெஸ்பான்ஸ் எல்லாமே டல்லா இருக்கும். ஃபிளாட் எஃபெக்ட்ன்றது என்னன்னா, தே ஆல்மோஸ்ட் ஷோ நோ எமோஷன்ஸ். ஃபேஸஸ் ஸ்டில்லா இருக்குது. புவர் ஐ கான்டாக்ட், வாய்ஸஸ் வந்து மோனோட்டோனஸா இருக்கிறது. ஒரு எமோஷனே எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்டின்னா அது ஃபிளாட் எஃபெக்ட். ஒரு அசோசியேட்டிவ் ஃபீச்சர் இதுல என்னன்னா, ஆன்ஹிடோனியா தட் இஸ் த லேக் ஆஃப் பிளஷர் ஆர் என்ஜாய்மென்ட். ஸோ தே கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ் பாசிட்டிவ் எமோஷன். அது வந்து ஆன்ஹிடோனியா. நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் வாலிஷன்றது தான் இன்னொரு பேர் வந்து அவாலிஷன். இது வந்து ஒரு அப்பத்தி. ஒரு ஒரு விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட்டே காமிக்காம இந்த லேக் எனர்ஜி அப்டின்னா வந்து அது வந்து லாஸ் ஆஃப் வாலிஷன் சொல்றாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஆக்ஷன் ஆர் பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து அவங்களால கன்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியாது. And they have conflicting feelings about most things. They will be having difficulty making decisions. Ambivalence ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து லாஸ் ஆஃப் வாலிஷன் விச் இஸ் அ நெகட்டிவ் சிம்ப்டம். நெக்ஸ்ட் சோஷியல் வித்ட்ராயல். சோஷியல் என்விரான்மென்ட்ல இருந்து அவங்களே அவங்க தனிமைப்படுத்திக்கிறாங்க. அவங்களோட ஐடியாஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டே இருக்கும். அண்ட் தே டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் அதர்ஸ். பிகாஸ் தேர் ஐடியாஸ் ஆர் இல்லாஜிக்கல் அண்ட் கன்ஃப்யூஸ்டா இருக்கறனால, அவங்களே மத்தவங்க கிட்ட பேசுறத கம்மி பண்ணிருவாங்க. தே மெயின்டெயின் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரியாலிட்டி. அம் பிகாஸ் ஆஃப் மெயின்டெய்னிங் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பீப்பிள் அரவுண்ட் அவங்க வந்து ரியாலிட்டி வேர்ல்ட்ல இருந்து அவங்களே அவங்கள தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஸோ விச் லீட்ஸ் டூ டெட்ரியோரேஷன் ஆஃப் சோஷியல் எபிலிட்டீஸ். ஸோ அதனால வந்து தே லூஸ் த எபிலிட்டி டு ரெகக்னைஸ் அதர் பீப்பிள் நீட்ஸ். ஒரு எம்பத்தி இருக்காது. தே கேனாட் ரெகக்னைஸ் எமோஷன்ஸ் அக்யூரேட்லி. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சிம்ப்டம்ஸ். அடுத்து சைக்கோமோட்டர் சிம்ப்டம்ன்றது என்ன? அன்யூசுவல் மூவ்மெண்ட் ஆர் கெஸ்டர்ஸ். கேட்டடோனியா, இம்மொபிலிட்டி ஆர் எக்ஸசிவ் மோட்டார் ஆக்டிவிட்டி, அன்யூசுவல் போஸ்டர்ஸ், ரெபெடிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ், கிரிமேசிங் இதெல்லாம் வந்து சைக்கோமோட்டர் சிம்ப்டம்ஸ்ல வருது. என்ன கிளினிக்கல் பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா பேஷண்ட்ஸுமே தே வோன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் த சிம்ப்டம்ஸ். சிம்ப்டம்ஸ் கேன் ஆல்சோ ஃப்ளக்சுவேட். கொஞ்ச நாளைக்கு மட்டும் சில சிம்ப்டம் ப்ராமினன்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாரிலாம் வந்து வேரியன்ஸ் இருக்கும் அமாங் த பேஷண்ட்ஸ். பாசிட்டிவ் சிம்ப்டம்ஸ் வந்து ஆர் ஆஃபன் மோர் நோட்டிசபிள். ஏன்னா அதிகமா ஒரு பிஹேவியர் ஆட் ஆகும்போது இட் இஸ் மோர் நோட்டிசபிள். வேறஸ் நெகட்டிவ் சிம்ப்டம் வந்து வென் இட் இஸ் ஹேப்பன் ஃபார் அ லாங் டெர்ம் அது நோட்டிசபிளா இருக்கும். அண்ட் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, மெமரி ப்ராப்ளம், அட்டென்ஷன் டிஃபிகல்டீஸ், ஸ்பீட் ரிடக்ஷன், ப்ராசஸிங் ஸ்பீட் ரிடக்ஷன் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் சிசோஃப்ரெனியா. ஸோ எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நெறைய சிம்ப்டம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா மட்டும் தான் தே கேன் டயக்னோஸ். அண்ட் த சிம்ப்டம் ஹேஸ் டு பி தேர் ஃபார் அ லாங்கர் பீரியட். ஒரு ஃபங்ஷனல் இம்பேர்மென்ட் அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, தென் வி கேன் எவாலுவேட் இந்த சிசோஃப்ரெனியா இருக்குமா அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ண முடியும். ஸோ பாசிட்டிவ் சிம்ப்டம் இருக்கும்போது பேஷண்ட்ஸ் ஆஃபன் ரெஸ்பாண்ட் டு ஆன்டிசைகாட்டிக் மெடிகேஷன். நெகட்டிவ் சிம்ப்டம்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ட்ரீட். இட் ரெக்வயர்ஸ் சைக்கோ சோஷியல் இன்டர்வென்ஷன்ஸ். மோர் இன்டராக்ஷன்ஸ் இருக்கும்போது நெகட்டிவ் சிம்ப்டம்ஸ வந்து ட்ரீட் பண்ண முடியும். காக்னிட்டிவ் சிம்ப்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, காக்னிட்டிவ் ரெமெடியேஷன் தெரப்பி மூலமா காக்னிட்டிவ் சிம்ப்டம்ஸ வந்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஏர்லி இன்டர்வென்ஷன் ஆல்வேஸ் இம்ப்ரூவ்ஸ் அவுட்கம்ஸ். டெலூஷனல் டிஸார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெலூஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு விஷயம் இல்லாத விஷயத்த வந்து இருக்கிற மாரி திங்க் பண்ணிக்கிறது வந்து டெலூஷன். ஸோ அந்த டிஸார்டர்ல நெறைய சப்டைப்ஸ் இருக்குது. எரோட்டோமேனியான்றது என்னன்னா, தே ஹேவ் அ பிலீஃப். பீப்பிள் ஹூ ஆர் ஹேவிங் எரோட்டோமேனியா, தே ஹேவ் அ பிலீஃப் தட் அனதர் பெர்சன் இஸ் இன் லவ் வித் தெம். ஸோ அந்த மாரி பெர்சன் வந்து தே ட்ரை டு கான்டாக்ட் தெம் த்ரூ டெலிஃபோன், லெட்டர்ஸ், டிஜிட்டல் மெசேஜஸ். சில பேர் வந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்டாக்கிங் இருக்கும். அண்ட் திஸ் பிஹேவியர் இஸ் ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் த லா. ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பெர்சன் பிலீவ்ஸ் செலிபிரிட்டி ஆர் ஸ்ட்ரேஞ்சர் வந்து தே ஆர் சீக்ரெட்லி இன் லவ் வித் தெம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கே ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் சப் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்டியோஸ். அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய டேலண்ட் இருக்கிற மாரி நெனச்சுக்கிறது. அவங்க அண்ட் அவங்க வந்து நெறைய டிஸ்கவர் பண்ண மாரி அவங்களே அவங்கள நெனச்சுக்கிறது வந்து கிராண்டியோஸ். ஸோ இன்ஃப்ளேட் அ சென்ஸ் ஆஃப் வொர்த். தே ஹேவ் பிலீவ் தட் தே ஹேவ் அ ஸ்பெஷல் எபிலிட்டி. இதெல்லாம் வந்து கிராண்டியோஸ். ஜெலஸ்ன்றது என்னன்னா, அம் தே ஹேவ் அ பிலீவ் தட் தேர் ஸ்பௌஸ் ஆர் லவர் இஸ் அன்ஃபெய்த்ஃபுல். அப்படி இருக்க மாட்டாங்க. பட் கன்டினியூஸா ஒரு சஸ்பீஷியஸா இருக்கிறது. ட்ரஸ்ட் பண்ணாம, ஒரு பேஸ்ட் ஆன் சம் இன்கரெக்ட் இன்ஃபரன்ஸஸ் ஒரு அவங்கள வந்து சந்தேகப்படுறது வந்து அ அண்ட் இட் கேன் ஆல்சோ லீட் டூ வயலன்ஸ் அகைன்ஸ்ட் தெம். ஸோ அது வந்து ஜெலஸ்ன்ற சப் டைப். பெர்சிக்யூட்டரின்றது வந்து பீயிங் பிளாட்டட் அகைன்ஸ்ட், ஸ்பைட் ஆன், மலைன்ட் ஆர் ஹராஸ்ட். திரும்ப திரும்ப அவங்க வந்து சந்தேகப்பட்டு லா சூட்ஸ் ஃபைல் பண்றது.
போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றது. பக்கத்து வீட்ல இருந்து எனக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எங்கள பாய்சன் பண்றாங்க அப்படின்னு. திஸ் இஸ் ஜஸ்ட் தேர் தாட். பட் அப்படி ஒண்ணும் நடந்திருக்காது. மறுபடியும் போயி கேஸ் ஃபைல் பண்றது வந்து ரெஸ் பெர் பெர்சிக்யூட்டரி. அடுத்து சொமாட்டிக்ன்ற சப்டைப் என்னன்னா, ப்ரீ ஆக்குபேஷன் வித் பாடிலி ஃபங்ஷன் ஆர் அட்ரிபியூட். இமேஜினேஷன் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாரி ஒரு டிஃபெக்ட் இருக்க மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கிறது வந்து பிசிக்கல் டிஃபார்மிட்டி. இமேஜின் பிசிக்கல் டிஃபார்மிட்டி அண்ட் இமேஜின்ட் மெடிக்கல் டிஸார்டர். ஸோ அவங்க உடம்புல வந்து பாராசைட் இருக்கிற மாரி அவங்களே யோசிச்சுக்கிறது. தே பிலீவ் தட் தே ஹேவ் இன்செக்ட்ஸ் கிராலிங் அண்டர் தேர் ஸ்கின். ஸோ அந்த மாரி தாட்லாம் இருக்கிறது வந்து சொமாட்டிக். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஸ்கிசோஃப்ரெனியா அண்ட் டெலூஷன் டிஸார்டர் பார்த்தீங்கன்னா, ஸ்கிசோஃப்ரெனியால வந்து நெறைய மல்டிபிள் சிம்ப்டம்ஸ் இருக்கும். டெலூஷன் போக ஹாலுசினேஷன் அண்ட் ஃபங்ஷனல் இம்பேர்மென்ட் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இம்பேர்மென்ட்ஸ்லாம் இருக்கும் ஸ்கிசோஃப்ரெனியால. பட் வேரஸ் இன் டெலூஷன்ல பார்த்தீங்கன்னா, டெலூஷன் மாத்திரம் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஹாலுசினேஷன் இருக்காது. ஸோ தட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ்.